அந்த பாத்ம புராணம், பிருகன்னாரதிய புராணம், இதிலெல்லாம் வியாசர் அருளி செய்த இந்த 2 புராணத்திலும் யார் பரபிரம்மம் அப்படிங்கிறத பற்றி நிர்ணயம் பண்ணி நமக்கு சொல்கிறதுக்காக ஸ்ரீமான் உவே வகுலாபரணன் சுவாமி எழுந்தருளிருக்கார். ஸ்ரீரங்கவாசி வாழலாம். இவளுக்கு பூர்வீகம் வானமாமலை, இவளுக்கு ஆச்சாரியர் வானமாமலை ஜீயர் எழுந்தருளிருக்காரே அந்த சுவாமி தான். ஆனால் இவா மாதாமகர், அதாவது அம்மா வழி அப்பா, அவர் யாருன்னா இங்கே கோவில் கந்தாடை ஸ்ரீமான் உவே ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி தான் இவாளுக்கெல்லாம் தாத்தா, அதாவது அம்மா வழி தாத்தா. அவருடைய தௌஹித்திரன் தான் சுவாமி. அப்படி எனக்கு ரொம்ப பரிச்சயம். சின்ன வயசுலலாம் பிரம்மச்சாரியா இருக்கச்சே ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமிகிட்ட நிறைய கேட்டிருக்கேன். ஓடி ஓடி வருவேன் அண்ணன் சுவாமி திருமாளிகைக்கு. வந்தாக்கா ஏகாந்தமாக அவருக்குன்னு ஒரு அறை, அந்த அறையில் எழுந்துள்ள பண்ணி அழைச்சின்னு போய் சுவாமி நிறைய விஷயங்கள் அடியனுக்குன்னு ஏகாந்த காலட்சேபமாக நிறைய சொல்லுவார். அப்படிப்பட்டதான பரம கிருபாளுவாக இருந்தவருடைய தௌஹித்ரன் சுவாமி. ஸ்ரீபாஷ்யம், பகவத் விஷய ரகசியாதி காலட்சேபங்கள்லாம் ஸ்ரீமான் ஊவே அம்மாள் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய சுவாமிகிட்ட காலட்சேபம். மேலும் தற்போது சுவாமிகிட்டே ஸ்ரீபாஷ்ய காலட்சேபம் கேட்டுருக்கார். மேலும் சம்ஸ்கிருத வியாக்கரணம் அதில் சுவாமி தேர்ந்தவர். தமிழ் இலக்கணம், யாப்பு முதலியவைகள்லாம் நல்ல பயிற்சி உண்டு சுவாமிக்கு. முறையாக சம்ஸ்கிருத அபியாசம் உண்டு. காவிய பாடங்கள், சம்பிரதாய கிரந்தங்கள் எல்லாமே சுவாமி அதிகரிச்சிருக்கார். வியாக்கரணத்தில் PhD பண்ணிட்டுருக்கார். இப்போ எது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்டோ வியாக்கரணம்னா எல்லோரும் சொல்லுவாள். அதில் நவ வியாக்கரணம் இருக்குது. வேதத்துக்குன்னு தனியான இலக்கணம் இருக்குது, வேதிக் கிராமர்னே சொல்லுவாள் இங்கிலீஷில். அது மாதிரி நவ வியாக்கரண பண்டிதர்னு சொல்கிறா யாரா ஆஞ்சநேயரை. அப்படி இருக்கக்கூடியதான வியாக்கரணத்துலேயும் சுவாமி PhD பண்ணிட்டு வந்துட்டுருக்கார். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா சுவாமிக்கு டாக்டர் ஸ்ரீமான் ஊவே வகுலாபரணர் அப்படியே சுவாமிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆச்சு முடிக்க போகிறார் அப்படிங்கிறச்சு. அதோடு இல்லாத கைங்கரியம் முக்கியம். சும்மா எல்லாத்தையும் படிச்சுவிட்டேன்னா அதெல்லாம் படிச்சுவிட்டேன், கைங்கரிய நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தானே எல்லோரும் கேட்பா. ஏன்னா அதான பிரயோஜனம், கைங்கரிய நித்திய நிரதைகின்னு. அதுக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சந்நிதியில் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார் நம்ம பெரிய கோவில்லையே. அப்பேற்பட்டதான இவாளுக்குன்னே சொந்தமான சந்நிதிகளும் உண்டு இங்கே. அந்த சந்நிதிகள் அதிலெல்லாம் கைங்கரியம் உண்டு. அப்படி எனக்கு ஞாபகம், திருப்பானாழ்வார் சன்னதி அதுவும் அண்ணன் சுவாமியுடையதான அவள் கையில் தான் இருக்குது. அது மாதிரி வெளியாண்டாள் சன்னதி அதுவும் அவள் கையில் தான் இருக்குது. இன்னும் முதலாழ்வார்கள் போன்ற சன்னதிகள்லாம். இதில் இன்னொரு விஷயம்னா இவள் பரம்பரையே சுவாமி முதலியாண்டான் பரம்பரை. அந்த முதலியாண்டான் கையில் தான் மொத்த ஸ்ரீரங்க சாவி கொத்தே ராமானுஜர் கையில் கொடுத்து வச்சுருந்தார். அவர் இல்லைன்னா ஸ்ரீரங்கம் அல்லது ராமானுஜாரிய திவ்யாக்ஞா இது இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அதுக்கு அடுத்தது இப்போ சமீப காலம் வரைக்கும் இவா கையில் தான் இருந்தது, பரம்பரையார் கையில் தான் இருந்தது. அப்புறமா கவர்மெண்ட்டு தான் இருக்கே ஆக்கிரமிக்கிறதுக்கு. அதனால் அவள் கைக்கு போயிடுத்து அப்படிங்கிறது. திருப்பியும் அடுத்தது ஒரு கால் நாளைக்கு என்டோமெண்ட் போர்டை கலைச்சிட்றோம், அங்கங்கே இருக்கிற ஆச்சாரிய புருஷர்கள் மடாதிபதிகள் கையில் கொடுத்துடலாம் அந்தந்த சன்னதிகளேன்னு வந்துதானால் இவா திருமாளிகைக்கு தான் வரணும் திருப்பி. ஏன்னா அதான தொன்று தொட்ட வழக்கம் 1000 வருஷமாக. அப்பேற்பட்டதான சுவாமி இப்போ மேலே இந்த 2 புராணத்தினுடையதான விஷயத்தை, அதில் இருக்கிற பரத்வத்தை நமக்கு சாதிப்பார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. 18 புராணங்களுக்குள்ளே விஷ்ணு பரத்வத்தை எடுத்து கூறக்கூடிய இந்த ஒரு அவகாசமானது ரொம்ப சிரேஷ்டமாக கருதப்படுகிறது. அதில் இன்று அடியேன் பத்ம புராணத்திலும் பிருகன்னாரதிய புராணம், நாரதிய புராணம்னு சொல்லுவார்கள், அதிலும் உள்ள பகவத் பரத்வம், அதில் எப்படிப்பட்ட ஹரிபக்தி விஷ்ணு பக்தியானது கூறப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறிய உபன்யாசம் தொடங்குகிறேன். இந்த புராணங்களை பற்றி நீங்கள் பலது அறிந்திருப்பீர்கள். அதனால் பெரிய முன்னுரை முகப்புரையெல்லாம் கொடுக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. நேராக பத்ம புராணத்துக்குள்ளே நாம் முதலிலே செல்லலாம். இந்த பத்ம புராணம் என்பது 18 புராணங்களுக்குள்ளே ஒன்று, மிகப்பெரிய புராணம். பல விசாராஸ்பதமான அம்சங்கள் அமைந்த புராணம்னு கூட சொல்லலாம். நான் இதில் ஒரு ராமாயண சரித்திரம் உண்டு, இதில் ஒரு கிருஷ்ணாவதார சரித்திரம் உண்டு. லோகத்தில் பிரசித்தமான மகாபாரதத்திலேயோ ராமாயணத்திலேயோ பாகவதத்திலேயோ இல்லாத சரித்திரங்கள் எங்கேயாவது வேணும்னா எல்லாரும் இந்த புராணத்துக்கு வரணும். இப்போ பற்பல சரித்திரங்கள் பிரசித்தமான இதிகாசங்களில் இல்லாததெல்லாம் இந்த பத்ம புராணத்துக்குள்ளே அமைந்திருக்கும்.
மிகப்பெரிய புராணமாக இது கருதப்படுகிறது. பல கண்டங்களிலே, 4 கண்டங்கள் சொல்லுவார்கள், அந்த மாதிரி பற்பல கண்டங்களிலே இது அமைந்திருக்கக்கூடியது. பாதாள கண்டம், பிரம்மகண்டம், ஆதிகண்டம் என்றெல்லாம் இதில் விவகாரம் உண்டு பாத்ம புராணத்திலே. இவ்வளவு பெரிய சாகரத்திலே விஷ்ணு பரத்வத்தை எப்படி தேட முடியும்? அதுவும் 1 மணி நேரத்தில் எப்படி சொல்ல முடியும்? பிருஹன் நாரதீயம்னு பெரிய சாகரம், பாத்ம புராணம்ங்கிறது பெரிய சாகரம். அதில் எப்படி சொல்ல முடியும்னா, இதற்கெல்லாம் சில நியாயங்களை சாஸ்திரங்களிலே வகுத்து வைத்திருக்கிறார்கள். உபக்கிரம உபசம்ஹார நியாயம் என்றெல்லாம் அதுக்கு பேர். 6 விதமான தாத்பரிய லிங்கங்கள் என்று சாஸ்திரஜர்கள் கூறுவார்கள். ஒரு கிரந்தமானது எப்படி தொடங்குகிறதுன்னு பார்த்தா போதும், அதனுடைய தாத்பரியம் என்னன்னு தெரிந்துவிடும். இல்லை அந்த கிரந்தத்திலே முடிவு, கன்க்ளூஷன்னு சொல்கிறார்களே, அது எப்படி அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தா கூட இந்த கிரந்தத்துக்கு இதுதான் தாத்பரியம் என்று நம்மாலே நிர்ணயிக்க முடியும். இப்போ தொடக்கம் முடிவு தான் ஒரு கிரந்தத்தினுடைய முக்கியமான தாத்பரியத்தை நிர்ணயிக்கக்கூடிய பாகங்கள். அதற்கு மேலே அதில் என்ன இருக்கணும்? உபக்கிரம உபசம்ஹாரோ அபியாசோ பூர்வதாபலம்னு மறுபடி அந்த கிரந்தம் எதை பற்றி சொல்கிறது? ஒரு கிரந்தம் இருக்குது, ஒருவர் பேசிகிட்டே இருக்கிறச்சே மறுபடி ஒரே விஷயத்தை பற்றி சொல்லின்னு இருக்காருன்னா இப்போ அதில் தான் அவருக்கு தாத்பரியம். தலைப்பு வேணால் வேறு இருக்கலாம். ஒருவர் ஆற்றுக்கு எதற்கு வந்திருக்காருன்னு தெரியாது, சும்மா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லுவார். ஆனால் உள்ளே வந்து பார்த்துட்டு, நான் நிறையா பணம் வச்சுருக்கேன்னு ஒரு 10 தடவை சொன்னாருன்னா ஏதோ பணம் வாங்க தான் வந்திருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ அவர் எதற்காக வந்தேன்னு அவர் வாயால் சொல்லாவிடிலும் மறுபடி ஒரு விஷயத்தை சொன்னாராகில் அதுதான் அவருக்கு தாத்பரியம்னு தெரிந்துவிடும். இல்லையாகில் அபூர்வத்தான்னு சொல்கிறார்கள், புதுசாக ஒரு விஷயம். இப்போ இந்த கிரந்தம் படித்தால் மட்டும்தான் இந்த விஷயம் நமக்கு தெரியும்னு புதிதாக ஒரு விஷயம் அந்த கிரந்தத்திலே சொல்லப்பட்டால் அதுதானே அந்த கிரந்தத்துக்கு தாத்பரியம். அதுவும் விட்டுவிடலாம். எந்த ஒரு அம்சத்திற்கு பலன் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் தாத்பரியம். நீங்கள் இதை பண்ணுங்கோள் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும், நீங்கள் எம்பெருமான் திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுங்கோள் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கிரந்தம் கூறுகிறதாகில் அந்த கிரந்தத்துக்கு எதில் தாத்பரியம்? பகவன் நாம சங்கீர்த்தனத்தில் தானே தாத்பரியம் இருக்க முடியும். அபியாசோ பூர்வதாபலம் அர்த்தவாதோபபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயேன்னு கூறுகிறார்கள். அதற்கு மேலே அர்த்தவாதம். இப்போ எதை ரொம்ப புகழ்கிறதோ அந்த கிரந்தத்துக்கு அதில் தான் தாத்பரியம். 4000 திவ்ய பிரபந்தம் யாரை புகழ்கிறது? எம்பெருமானத்தானே புகழ்கிறது. உயர் வர உயர் நலம் உடையவன்னு தொடங்கி எம்பெருமான் குணங்களை பறக்க பாடுகிறது 4000 திவ்ய பிரபந்தம். ஆகையாலே அந்த திவ்ய பிரபந்தத்துக்கு பகவத் குணானுசந்தானத்திலே தாத்பரியம் என்று நம்மாலே நிர்ணயிக்க முடியும். அதற்கு மேலே சில ஹேத்துக்களை சொல்லி நிர்ணயிக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்கும். இப்போ ஒருவர் இது இந்த காரணத்தினாலே இதை நான் கூறுகிறேன், இந்த காரணத்தினாலே இதை நான் நிர்ணயிக்கிறேன்னு ஒரு உபபத்தி சொல்லி நிர்ணயித்தார்களாகில் அப்படியும் தாத்பரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டே ஒரு கிரந்தத்தினுடைய தாத்பரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். முழுக்க படிக்க வேண்டும் என்பது கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த மாதிரி உபக்கிரமோபசம்ஹாரங்களை கொண்டு இந்த பாத்ம புராணத்திலும் பிருஹன் நாரதீய சம்ஹிதையிலும் எப்படி இந்த பகவத் பரத்வமானது எம்பெருமான் எப்படி கூறப்பட்டிருக்கிறான், எம்பெருமானுடைய குணங்கள் எப்படி கூறப்பட்டிருக்கிறது, எம்பெருமான் தான் மோட்சத்துக்கு உபாயபூதன்னு எப்படி கூறப்பட்டிருக்கிறதுங்கிறத நாம் அறிந்து கொள்ள முயல்வோம். முதல்ல பாத்ம புராணம். இந்த பாத்ம புராணம் என்பது ஹிமவத் பர்வதம், இமயமலை தொடரிலே இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் ஒரு இடத்திலே குழுமி இருக்கிறார்கள். இப்போ பெரிய யாகம் பண்ணுகிறார்கள். அந்த யாகம் பண்ணும் பொழுது ஏதாவது பொழுதை போக்க வேண்டும். இப்போ யாகம்னா யாகத்திலே ஒரு தீட்சை வாங்கி கொள்வார்கள். யாக தீட்சைனா யாக பூமியை விட்டு வெளியே செல்ல முடியாது, அந்த யாக பூமிக்குள்ளேயே இருக்க வேண்டும். அந்த யாக பூமிக்குள்ளேயே இருந்து என்ன பண்ணுவார்கள்னா வம்பு பேச முடியுமா? வம்பு பேச முடியாது. என்ன பண்ண முடியும்? பகவன் நாமத்தை பகவத் குணங்களை பேச வேண்டும் அப்படின்னு கூறுகிறார்கள். இப்போ அந்த ரிஷிகள் எல்லாரும் சூத பௌராணிகர்களை பார்த்து ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொல்கிறா. பாத்ம புராணம் தொடக்கத்திலே இந்த ஸ்லோகமானது காணப்படுகிறது. நாம் எல்லாம் இப்போ எங்கே இருக்கோம்? யாக பூமியில். ஆனால் இங்கே என்ன இல்லைன்னா எம்பெருமானினுடைய ஹரியனுடைய கீர்த்தனம் இவ்விடத்திலே இல்லை. இது என்னதான் யாக பூமியாக இருந்தாலும் எந்த ஒரு இடத்திலே ஹரி கீர்த்தனமானது இல்லையோ அது ஸ்மசானத்திற்கு சமமாக ஆகிறது. இது முதல் அத்தியாயத்திலேயே வருது பாத்ம புராணத்திலே. இப்போ ஸ்மசான சமமாக ஆகிறது ஹரிநாம கீர்த்தனம் இல்லாத இடம், எவ்வளவு பெரிய யாக பூமியாக இருந்தாலும் சரி. ஆகையாலே அந்த கீர்த்தனத்தை, எம்பெருமானினுடைய குணங்களை, எம்பெருமானினுடைய பரத்வத்தை, அவனுடைய அவதாரங்கள், சேஷ்டிதங்கள், லீலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கூற வேண்டும்னு சூத பௌராணிகர்களை பார்த்து கேட்கிறார்கள் அந்த ரிஷிகள். இந்த சூத பௌராணிகருக்கு ஒரே சந்தோஷம். இந்த மாதிரி ஆர்வமாக கேட்கக்கூடியவர்கள் ஒருத்தர் கிடைப்பாளா? இந்த லோகத்தில் ஒருத்தர் கேட்பது அப்படிங்கிறதே கிடைக்காது, சொல்கிறது அதை விட கிடைக்காது. இப்போ இங்கே ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது. இப்போ சொல்கிறவர்கள் கேட்கக்கூடியவர்கள்னு 2 பேரும் சேர்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சூத பௌராணிகர் இந்த பாத்ம புராணத்தை பெரிதாக உபன்யசிக்கிறார் என்று தான் தொடங்குகிறது. இப்போ தொடக்கத்திலேயே இது எங்கு தொடங்குகிறதுன்னா
பகவத் சரித்திரம் வர வேண்டும். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஹரின்னு திருநாமம் அங்கு காணப்படுகிறது. ஹரின்னு திருநாமமுடைய அந்த எம்பெருமானின் சரித்திரம் சொல்லப்படாத இடம் ஸ்மசானத்திற்கு சமம். அது எவ்வளவு பெரிய யாக பூமியாக இருந்தாலும்னு ஒரு புராணம் தொடங்குகிறதாகில் அந்த புராணத்துக்கு எதில் தாத்பரியம்? பகவானிடத்திலே தான் தாத்பரியம், அவனுடைய உயர்த்தியை சொல்லுவதிலே தான் தாத்பரியம் என்று நம்மாலே இந்த தொடக்கத்தை கொண்டே நிர்ணயிக்க முடிகிறது. இதற்கு மேலே அதற்குள்ளே இருக்கக்கூடிய சில வாக்கியங்கள் சில சம்சயங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ பொதுவாக எல்லா புராணங்கள்லையும் இதே விஷயந்தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு உபன்யாசத்துக்கும் என்ன பேதம்? இந்த புராணத்திலும் இருக்கிறதுன்னு சொல்கிறதுல தான் பேதம் இருக்குமே தவிர புதுசாக அடியன் இன்றைக்கி சொல்ல போகிறதில்ல. ஏன்னா 4-5 நாட்களாக நிறைய ஒரு அமிர்த தாரையாக இவ்விடத்திலே பகவத் பரத்வம் பிரச்சரித்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது புதுசாக அடியன் என்ன சேர்க்க போகிறேன்? இந்த புராணத்திலும் பிருகன் நாரதிய புராணத்திலும் பாத்ம புராணத்திலும் அதே இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிர்ணயிக்க முடியுமே தவிர புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. இந்த பகவத் பரத்வம் என்று இதை உபன்யசிக்க தொடங்கும் பொழுது சில சந்தேகங்கள் வரும். எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் வரும். அதுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதை நீக்கக்கூடிய பாகங்களாக இந்த புராணங்களிலே சில ஸ்லோகங்கள் காணப்படுகிறது. எம்பெருமான் மகாவிஷ்ணு அவன்தான் உயர்ந்தவன்னு பாத்ம புராணம் தொடங்கி சிருஷ்டி கிரமத்தை சொல்லி கொண்டு வருகிறது. எப்படி இந்த உலகம் உண்டானது, பிரகிருதி மகான் அகங்காரம்னு இந்த உலகம் உண்டான கிரமத்தை சொல்லி எம்பெருமான் என்ன பண்ணானா அதில் கடைசி 2வது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் பாத்ம புராணத்திலே ஒரு ஸ்லோகம், இந்த பரபிரமமானது என்ன பண்ணித்துன்னா பிரம்மாவாக நான்முகனாக உருவெடுத்து கொண்டது, அது சிருஷ்டியை பண்ணித்து. மறுபடி விஷ்ணுவாக உருவெடுத்து கொண்டது, அது உலகத்தை காத்தது. மறுபடி ருத்ரனாக மாறியது, இந்த உலகத்தை அழிக்கத் தொடங்கியது, உலகத்தை உண்ணத் தொடங்கியது என்று ஒரு ஸ்லோகத்திலே முடிக்கிறார் சூத பௌராணிகர். இதை கேட்டவுடனே எல்லாருக்கும் சம்சயம் வந்துடும். அப்போ ஒருவரே தான் மூவுருவும் எடுத்துக்கொள்கிறார். இப்போ ஒருவர் காலம்பர கிரகத்திலே இருக்கிறார் ஒரு பெண்மணி. இப்போ நல்ல சாத்வியான பெண்மணி என்ன பண்ணுவா? கிரகத்திலே இருக்கும் பொழுது அவன் மாமனார் மாமியாரிடம் மனாட்டு பெண்ணாக இருப்பாள், இப்போ கணவரிடம் மனைவியாக இருப்பாள். இப்போ கிரகத்திலே அவளுக்கு தலைவி அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது. அவளே பள்ளிக்கூடத்திற்கு ஆசிரியையாக சென்றாளாகில் அங்கு அவளுக்கு தலைவின்னு பேர் கிடையாது, ஆசிரியைன்னு பேர் வருகிறது. திருப்பி அங்கிருந்து மறுபடி வேற ஒரு இடத்திற்கு சென்றாளாகில் அங்கு வேறு பேர் வருகிறது. இப்போ அவளுடைய பிறந்தகத்திற்கு சென்றாளாகில் அங்கு அவளுக்கு பெண், நம்முடைய கிரகத்து பெண் என்று பெயர் வருகிறது. இப்போ ஒருவருக்கே பற்பல பெயர்கள் வரலாம், ஒருவரே பற்பல காரியங்களை செய்யலாம். இவள் காலையில் என்ன பண்ணுவா? இங்கு நன்னா சமைத்து வைப்பாள், அங்கு போய் மாணாக்களுக்கு நிறைய உபதேசம் பண்ணி ஆச்சாரியையாக ஒரு ஆசிரியையாக இருப்பாள். திருப்பி தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு சென்றாளாகில் அங்கு தன்னுடைய தகப்பனார் தாயாருக்கு ஒரு பெண்ணாக இருந்து பணிவிடைகளை செய்வாள். இப்போ ஒருவரே பற்பல பெயரை எடுத்துக்கொண்டு பற்பல காரியங்களை பண்ணால் நமக்கு என்ன தெரியும்? ஒருவர் தான் என்பதிலே சந்தேகம் வராது. அந்த மாதிரி இந்த திரிமூர்த்தி சாமியம் என்பது தான் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். இப்போ ஒருவர் தான் இருக்கிறார், அவரே தான் பிரம்மாவாகவும் இருக்கிறார், அவரே தான் விஷ்ணுவாகவும் மாறுகிறார், அவரே தான் ருத்ரனாக வடிவெடுத்து எல்லாவற்றையும் அழிக்கிறார் என்று இதுதான் பெரும்பாலான புராணங்களின் கூத்து. வேதங்களும் இதைத்தான் ஓதுகிறது. இதை யாரும் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் யார் இப்படி பண்ணுகிறார் என்பதில் தான் இப்போ விசாரமே அமைந்திருக்கிறது. பொதுவாக பிரம்மாவிடத்திலே, நான்முகனான பிரம்மாவிடத்தில் பெரிய விசாரம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை. அவனுக்கு அந்த பிருகு சாபவசாத்து ஒரு கோவிலே இந்த உலகத்தில் இல்லாமல் போனது. இப்போ ருத்ரனுக்கும் விஷ்ணுவுக்கும் தான் பெரிய சண்டை, சைவம் வைணவம்னு பெரிய சர்ச்சைகள்லாம் இவ்விடத்திலே தான் எழுந்து வருகிறது. இப்போ பொதுவாக மகேஸ்வரன், பரமேஸ்வரன், ஈஸ்வரன் என்று இந்த பெயர்களை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பொதுவாக ஒரு பெயரை, ஒரு வார்த்தையை நாம் உச்சரித்தோமாகில் அதற்கு 2 வகையான சக்திகள் உண்டு. ரூடி சக்தி, யோக சக்தின்னு கூறுவார்கள். இப்போ ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன அர்த்தம் மனசில் படுறது? அதுக்கு ரூடின்னு பேர், இடுகுறின்னு தமிழில் சொல்லுவார்கள். இப்போ நம்முடைய பிள்ளைக்கு கமலக்கண்ணன்னு பேர் வைக்கிறோம். அவன் கண்ணு எப்படி வேணா இருக்கலாம், குருடனாக கூட இருக்கலாம். பேர் கமலக்கண்ணன்னு வச்சுட்டோம். பேர் கமலக்கண்ணன்னு வைத்தாய்த்து உங்களுடைய வீட்டுக்குள்ளே யார் கமலக்கண்ணன்னு சொன்னாலும் உங்களுக்கு யாரை பற்றி ஞாபகம் வரும்? அந்த பிள்ளையை பற்றி தான் ஞாபகம் வரும். கமலம் போன்று கண்ணுடையவன் ஸ்ரீமன் நாராயணன், புண்டரீகாட்சன், செந்தாமரை கண்ணன் என்று யாருக்காவது தோணுமா? அந்த கிரகத்துக்குள்ளே தோணாது. அதே அந்த கிரகத்தை விட்டு வெளியே இருக்கிறவர்கள்ட்ட போய் கமலக்கண்ணனை தெரியுமான்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன தெரியும்? எந்த கமலக்கண்ணன்னு கேட்பா. இல்லை நன்னா படித்தவர்களாக இருந்தார்களாகில் கமலக்கண்ணனை தெரியாமல் இருக்குமா? திருவள்ளரை திவ்யதேசத்தில் செந்தாமரை கண்ணனாக சேவை சாதிக்கிறான், அவனை தெரியாமல் இருக்குமான்னு கேட்பார்கள். இப்போ இந்த காரணம் கருதி, அந்த கமலம் போன்ற கண்ணை உடையவன் காரணம் கருதி வரக்கூடிய இந்த பெயருக்கு காரண பெயர்னு பெயர்.
இல்லை ஒருத்தனுக்கு வைத்த பெயர் காரணமே இல்லாமல் இட்ட பெயருக்கு இடுகுறி பெயர்னு பேர். ஆனால் இந்த இடுகுறி தான் சட்டென்று ஞாபகத்துக்கு வரும். எல்லாருக்கும் இந்த காரணம் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. இந்த இடுகுறியாக இருப்ப பெயர் தான் சட்டென்று ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி சில பேர் ஆக்ஷேபிப்பதுண்டு. மகேஸ்வரன், பரமேஸ்வரன், ஈஸ்வரன் முதலான சப்தங்கள் எல்லாம் சட்டென்று கேட்டவுடனே ருத்ரபரங்களாக இருக்கின்றன. ஆகையாலே யார் உயர்ந்த ஈஸ்வரனோ அவன்தான் மகேஸ்வரன். மகான்னு அர்த்தம் பெரியவன் அர்த்தம். ஈஸ்வரன் நியமிக்கக்கூடியவன், இந்த உலகத்தை எல்லாம் நியமிக்கக்கூடியவன், ஆட்சி செலுத்தக்கூடியவன் சொல்லலாம். அப்படி எவனொருவன் உயர்ந்தவனாகவும் ஆட்சி செலுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறானோ அவனுக்கு மகேஸ்வரன் பெயராக ஆகிறது என்று எல்லாருக்கும் சட்டென்று புரியும். ஆனால் இந்த பாத்ம புராணம் என்ன கூறுகிறதுன்னா, ஆத்மேஸ்வர இதி புரோக்தோ வேதவாதை சனாதனஹ தஸ்மின் மகேஸ்வரத்வம் தூ வாசுதேவே பிரதிஷ்டிதம். இப்போ மகேஸ்வரன்னா என்னன்னு புராணம் கேட்டது பாத்ம புராணம். பெரிய ஈஸ்வரன். பெரிய ஈஸ்வரனாக யார் இருப்பா? யார் இருக்க முடியும்? யாரை காட்டிலும் மற்றொரு பெரியவன் இல்லையோ அவனுக்குத்தான் பெரிய ஈஸ்வரன் பெயர். அப்போ ருத்ரன் இருக்கான். இந்த ருத்ர பகவான் இருக்கும் பொழுது இந்த சிவபிரானுக்கு மேலே ஒருவன் உண்டா அப்படின்னா அவனுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய பிரம்மா அவன் இருக்கிறான், அவன்தான் படைக்கிறான். சரி, இந்த பிரம்மாதா அப்போ மகேஸ்வரனா என்று இப்படி ஆராய்ந்து பார்த்தோம் ஆகில் அவனுக்கு மேலே யாராவது உண்டான எம்பெருமான் ஸ்ரீவன் நாராயணன் அவனை படைக்கிறான் தன்னுடைய திருநாபி கமலத்திலிருந்து. சரி, இந்த நாராயணனுக்கும் மேலே யாராவது உண்டா என்று ஆராய்ந்து கொண்டு பார்த்தோமாகில் வேதங்கள் இந்த நாராயணனை என்ன கூறுகிறது? ஆத்மேஸ்வரம். வேதத்தில் இந்த வாக்கியம் இருக்குது, ஆத்மேஸ்வரம். ஆத்மேஸ்வரம்னா என்ன? தனக்கு தானே ஈஸ்வரன், தனக்கு தானே தலைவன் சொல்லுகிறது. அதை உட்கொண்டு இந்த புராணமானது ஆத்மேஸ்வர இதி புரோக்தோ வேதவாதை சனாதனஹ. இப்போ வேதவாதிகள் எல்லாரும் இந்த சனாதனனான எம்பெருமானை ஆத்மேஸ்வரன் என்று கூறுகிறார்கள். இப்போ எவனை காட்டிலும் மற்றொரு ஈஸ்வரன் இல்லையோ அவன்தான் ஆத்மேஸ்வரன். ஆகையாலே இந்த மகேஸ்வரன் என்பதும் இவனையே தான் பொருந்தி இருக்கிறது திருநாமம் என்று இந்த பாத்ம புராணம் இந்த மகேஸ்வர சப்தத்தை பொருத்தி காண்பிக்கிறது பகவானிடத்திலே. யன்முனே பரமம் பிரம்ம வேதவாதிபிருச்யதே சதேவ புண்டரீகாட்சா ஸ்வயம் நாராயண பரஹா. இப்போ உடனே அடுத்த கேள்வி வரும். காரணப்பிரயுக்தமான பரத்துவம்னு இதை கூறுவர்கள். அதாவது வேதங்களை மட்டும் ஆராய்ந்து பார்த்தோமாகில் பொதுவாக மீமாம்சையிலே ஒரு நியாயம் கூறுவர்கள். வேதம்தான் சர்வ பிரமாணம். ஒரு அவிவாதாஸ்பதமாக இருக்கக்கூடிய பிரமாணமாக வேதம்தான் அமைகிறது. அதனுடைய பிராமான்யத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இது ஏன், இது எப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இந்த வேதத்தை அடிவொத்தி எழுதப்பட்ட ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் இவைகளினுடைய பிராமான்யத்தை கேள்வி கேட்க முடியும்னு சொல்கிறார்கள். எப்பொழுது? வேதத்துக்கு விருத்தமாக ஸ்மிருதியிலோ வேதத்துக்கு விருத்தமாக புராணத்திலோ ஏதோ ஒரு அம்சம் இருக்குமாகில் அதை என்ன பண்ண வேண்டும்னா விட வேண்டும். இப்போ வேதம் ஒன்று சொல்கிறது, ஸ்மிருதி ஒன்று சொல்கிறது, வேதம் ஒன்று சொல்கிறது, இதிகாச புராணம் ஒன்று சொல்கிறது. இது ரெண்டுத்துக்கும் இப்போ விரோதம் வந்துடுது. எது சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கு தெரியவில்லை ஆகில் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? வேதத்தை ஸ்வீகரிக்க வேண்டும், இதிகாச புராணங்களை விட வேண்டும். ஏன்? இதிகாச புராணங்களை ஏதோ ஒரு ரிஷியோ முனிவரோ எழுதியிருக்கக்கூடும். அப்போ ஒரு புருஷனானவன் ஒரு கிரந்தத்தை எழுதினானாகில் அவனுக்கு உண்டான பாபவசத்தினாலே ஏதோ ஒரு பிரமம் ஏற்படக்கூடும். அவனும் முக்குணங்களுக்கு வசப்பட்டவன் தானே. இப்போ ஏதோ ஒரு பிரமம் வரக்கூடும். ஆனால் வேதத்தை எழுதினவர்கள் யாரும் கிடையாது. வேதத்துக்கு இந்த ரச்சனா பிரயுக்தமான தோஷங்கள், எழுதுதினாலே வரக்கூடிய தோஷங்கள் ஏதும் கிடையாதுன்னு இதை எல்லா சாஸ்திரஜர்களும் சேர்ந்து சம்மதித்து ஆமோதித்து வைத்திருக்கிறார்கள். இதில் எந்த ஒரு விவாதமும் இல்லை. இப்போ இந்த விவாதத்தை அடிவொட்டி இந்த நியாயத்தை எடுத்துக்கொண்டு ஆக்ஷேபம் வரக்கூடும். யார் ஒருவன் காரணமாக இருக்கிறானோ அவன்தான் உயர்ந்தவன்னு வேதம் கூறுகிறது. வேதம் இன்னார்னு எங்கேயும் கூறவில்லை. வேதத்தை பொதுவாக பார்த்தா வேதம் நன்னா கூறுறது, இன்னார்னு கூறுகிறது. ஆனால் ஆபாத்ததகான்னு சொல்வார்கள், மேலழ பார்த்தல், இந்த நுனிப்புல் மேயறது மாதிரி மேலாக வேதத்தை படித்து கொண்டு போனோமாகில் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? பரபிரம்மம். இந்த பிரம்மம் தான் உலகத்துக்கு காரணம், ஆத்மா தான் உலகத்துக்கு காரணம், சதேவ சௌமியேதமக்ர ஆசீத், இந்த சத்தான பொருள் தான் உலகத்துக்கு காரணம் என்றெல்லாம் வேதங்கள் பற்பலபடியாக கூறுகிறது. ஆத்மாவா இதமேகமேவா அக்ர ஆசீத்னு வேத வாக்கியம். இப்போ ஆத்மா தான் உலகத்துக்கு காரணம். இந்த மாதிரி மேலழ பற்பல சொற்களை வேதங்கள் பிரயோகிக்கிறது, ஆத்மா பரபிரம்மம் என்றெல்லாம். இப்போ இந்த பரபிரம்மம் வேதத்துக்கு காரணம்னு
லோகத்துக்கு காரணம்னு வேதம் சொல்கிறது, பாத்ம புராணம் நாராயணன் தான் உயர்ந்தவன் சொல்கிறது. ரெண்டுத்துக்கும் இப்போ விரோதம் வந்துடுத்து. அதனால என்ன பண்ணிடுங்கோ, பாத்ம புராணத்தை விட்டுடலாம், நேராக வேதத்தில் இருக்கக்கூடிய பரபிரம்மம் தான் காரணம்னு வைத்து கொள்ளலாம். அவனுக்கு ஒரு உருவம் கிடையாது, நிர்குணன், நிரஞ்சனம், சாந்தம் என்றெல்லாம் வேதங்களே கூறுகிறது. அவனுக்கு குணங்கள் கிடையாது, அவனுக்கு உருவம் கிடையாது, அவனுக்கு ஒரு எதுவுமே இல்லாத ஒரு சின்மாத்திரமான பிரம்மமே காரணமாக இருந்துட்டு போட்டுமே எதற்கு ஒருவன் குறிப்பிட வேண்டும் என்று அடுத்த கேள்வி வரும். அதற்கும் பாத்ம புராணம் என்ன பதில் கூறுகிறதுன்னா, என் முனே பரமம் பிரம்ம வேதவாதிபிருச்சியதே. ரிஷியே, பரமமான பிரம்மம் பரபிரம்மம்னு வேதங்கள் வேதவாதிகள்லாம் யாரை கூறுகிறார்களோ, சதேவ புண்டரீகாட்சா, அவன்தான் புண்டரீகாட்சன். அந்த பிரம்மம் வேறு புண்டரீகாட்சன் வேறு கிடையாது. ஸ்வயம் நாராயண பரஹா, ஏன்னா நாராயணன் தான் அந்த வேத பிரதிபாத்தியன். அகமேவ அப்படின்னு எம்பெருமான் கீதையில் தொட்டு காண்பித்தானே. அதுபோல புண்டரீகாட்சன் ஒரு சப்தம். அந்த கப்பியாசம் முதலான ஸ்ருதி அர்த்தங்களை கொண்டு எம்பெருமான் தான், 2 கண்களை தாமரை போன்று கண்ணை உடைய எம்பெருமான் தான் நிர்ணயித்தார்கள் பரம வைதிகர்கள். அவர்களை அடிவொத்தி புராணங்களும் புண்டரீகாட்சனான எம்பெருமான் தான் பரபிரம்மங்கிற வார்த்தையினாலும் கூறப்படுகிறான்னு நிர்ணயித்து காட்டினது இந்த பாத்ம புராணம். யோ எம் காரண காரியாதி காரணஸ்யாபி காரணம். ஏன் அப்படி சொல்கிறேன், இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, எம்பெருமான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் இல்லையே. இந்த உலகத்துக்கெல்லாம் காரணம் பிரகிருதி, அதாவது பிரகிருதியிலிருந்து மகான், அகங்காரம், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் என்றெல்லாம் நிறையா சாஸ்திரங்கள் விஷ்ணு புராணங்கள்லாம் கூறுகின்றன. இப்போ இந்த உலகத்துக்கு பகவான் எப்படி காரணம்? இந்த பிரகிருதி முதலான பொருள்கள் தானே, பஞ்சபூதங்கள் தானே காரணம். பஞ்சபூதங்கள்னால தானே இந்த உலகம்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னா, அந்த பஞ்சபூதங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் காரணஸ்யாபி காரணம். இப்போ இந்த உலகத்துக்கெல்லாம் எவை காரணங்களோ அவைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்று இப்படி ஒரு வாக்கியம் சொன்னது. சரி, இந்த உலகத்துக்கெல்லாம் எம்பெருமான் தான் காரணம்னு சொல்லிவிட்டீர்கள். இப்போ எம்பெருமானுக்கு யார் காரணம்? அதையும் சேர்த்து சொல்லுங்கள். பகவானுக்கு யார் காரணம்? அனன்ய காரணம் யோகி, வேறு காரணம் கிடையாது அவனுக்கு, அனன்ய காரணன். இப்போ மற்றொரு காரணத்தை உடையவன் அல்ல எம்பெருமான், அவனுக்கும் அவனே தான் காரணம். அவனுக்கும் அவனே காரணம்னு என்ன, காரணமே அவனுக்கு கிடையாது, ஹேத்துவற்றவன். ஜகஜீவோ ஜகன்மயா, இந்த உலகத்துக்கெல்லாம் உயிரானவன். எப்பொழுதுமே எது ஒன்று நிர்வகிக்கிறதோ அது தானேயும் நிர்வகித்து கொள்ளும். இது நாம் இந்த விளக்கில் பார்க்கலாம். இந்த விளக்கு இருக்குது, இந்த பொருள்கள் எல்லாம் இந்த விளக்கு இல்லைன்னா நம்ம கண்ணுக்கு தெரியுமோ? கண்ணுக்கு தெரியாது. இந்த விளக்கெல்லாம் அணைச்சிட்டா, சூரியன் இல்லை, இரவு பொழுதில் 12 மணிக்கு வந்தால் இது இந்த சேர், இது சிவப்பு நிறத்தில் இருக்குது, இது மைக்கு, இங்கே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான், யாராவது தெரியுமோ? நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரிய போகிறதில்லை. இப்போ எல்லா பொருள்களும் கண்ணுக்கு தெரிவதற்கு எது காரணம்? ஒளி, விளக்கொளி தான் காரணமாக அமைகிறது. சரி, இந்த விளக்கொளி கண்ணுக்கு தெரியணும்னா அதற்கு வேறு காரணம் வேண்டுமா? விளக்கொளியை பார்ப்பதற்கு இன்னொரு விளக்கு போட வேண்டுமா? இப்படின்னு போட்டால் எவ்வளோ விளக்கு போவேர், அந்த விளக்கை பார்க்கறதுக்கு மற்றொரு விளக்கு, இப்படின்னு போட்டுட்டே தான் போகணும். அப்போ மற்றொரு பொருள்களை பார்ப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய விளக்கு தன்னைத்தானே காட்டிக்கொள்ளும். அந்த மாதிரி எல்லா பொருள்களுக்கும் காரணமாக உயிராக இருக்கக்கூடிய எம்பெருமான் தனக்கும் தானே காரணமாக அமைகிறான். அப்படி இல்லாதவன் உலகத்துக்கு காரணமாக அமைய முடியாது. ஆகையாலே ஜகஜீவஹா, உலகுக்கே ஓர் உயிருமானாய் என்று ஆழ்வார் சொன்னது இந்த புராணம் சொல்கிறது. உலகத்துக்கெல்லாம் உயிராக இருக்கிறான் எம்பெருமான். ஜகஜீவஹா ஜகன்மயா, உலகாகவே அமைகிறான். நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய், சீராறு சுடர்கள் இரண்டாய், சிவனாய், அயனானாய்னு ஆழ்வார் அருளி செய்ததை புராணம் ஞாபகப்படுத்துகிறது நமக்கு. இப்படி ஒரு அழகான விஷயத்தை சொல்லியது. அப்போ 2 விஷயம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த மகேஸ்வரன் என்கிற வார்த்தையை வைத்து குழம்ப வேண்டாம், ஆத்மேஸ்வரனான எம்பெருமானிடத்திலேயே அது பொருந்தி இருக்கிறதுன்னு. 2வது, பரபிரம்மம் காரணம்னு வேதங்கள் கூறினாலும் அதுவும் நாராயணன் தான், அவன்தான் அனைத்து பொருள்களுக்கும் காரணம். ஆகையாலே காரணமாக இருக்கக்கூடிய அவன்தான் பரம்பொருள் என்பதையும் காட்டினது பாத்ம புராணம். அதற்கு மேலே இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, அணுஹூ, அணுவாகவும் இருப்பான், பிருகத்து, திடீர்னு பெரிதாகவும் இருப்பான், திரிஷா ஸ்தூலோ, மெலிந்தும் இருப்பான், பருத்தும் இருப்பான், நிர்குணோ குணபிருன்மகான், குணமற்றவனாகவும் இருப்பான், குணங்களை உடையவனாகவும் இருப்பான். இது எப்படி இருக்க முடியும்? குணங்கள் அற்றவனாகவும் குணங்களை உடையவனாகவும் இருக்க முடியாது. ஒரு செவுரு இருக்குது, அது என்ன நிறம்னு கேட்டால் அது வெள்ளையாகவும் இருக்கும், கருப்பாகவும் இருக்கும்னு சொன்னால் என்ன சொல்லுவா? பைத்தியம்னு சொல்லுவாள். இப்போ அறிவற்றவன்னு தான் எல்லாரும் ஹேளனம் பண்ணுவார்கள். அப்போ இந்த பாத்ம புராணம் எப்படி இப்படி சொல்கிறது? குணமுடையவன்,
குணம் இல்லாதவன். எப்படின்னா இந்த குணம்ங்கிற வார்த்தைக்கு இதுக்கு ஆச்சாரியர்கள் பற்பல சமாதானங்கள் கூறுவதுண்டு. அதில் ஒன்று பிரசங்காத்து கூறுகிறேன். குணம் என்கிற பொருளுக்கு இந்த வார்த்தைக்கு பற்பல அர்த்தங்கள் உண்டு. குணம் உடையவன் அப்படின்னு சொன்னால் உயர்வர உயர்நலம் உடையவன், சமஸ்த கல்யாண குணாத்மகன் அப்படின்னு அர்த்தம். எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன். நிர்குணன் அப்படின்னு சொன்னால் இந்த சத்வம் ரஜஸு தமசு இவைகளுக்கு குணங்கள்னு பேர். முக்குணங்கள்னு சொல்கிறோமே, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம். நிர்குணம்னா நாம் எல்லாரும் சத்வம் ரஜஸு தமசுக்களாலே பீடிக்கப்பட்டு குணங்களாலே பீடிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த முக்குணங்களும் அற்றவன் எம்பெருமான், அதனாலே நிர்குணன்னு எம்பெருமானுக்கு திருநாமம்னு இப்படியும் சொல்லுவதுண்டு. ஆகையாலே அதை ஞாபகப்படுத்துகிறது. அஜோ ஜன்மலயாதீதோ தியாதவ்யோ சஹரி சதா. ஆகையாலே காரணந்து தியேயஹான்னு வேதம் கூறினது. அப்படிப்பட்ட அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஹரி, அவன்தான் உங்களுக்கு தியாதவ்யன், அவனை சதா சிந்தனம் பண்ணுங்கோள்னு இந்த பாத்ம புராணம் சாரமாக நமக்கு கூறுகிறது. உடனே அந்த ரிஷிகளுக்கெல்லாம் சந்தேகம், உலகத்தில் ஆனால் அப்படி பிரச்சாரம் இல்லையே, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆகமம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆகமத்திலும் ஒவ்வொரு புராணங்களிலும் இலிங்கத்திட்ட புராணத்திலும் சமணரும் சாக்கியருங்கிற ஆழ்வார், அந்த மாதிரி ஒவ்வொரு புராணங்கள் ஆகமங்கள் தோறும் ஒவ்வொருவர் கடவுளாக போற்றப்படுகிறார்கள். இப்போ இன்னும் புராணங்களே இல்லாத மதங்களும் நிறையா உண்டாயிற்று இந்த உலகத்தில். இப்போ ஒரு அடிப்படை வாதம் கூட இல்லாத ஒரு தங்களுக்கு தோத்தினதே சொல்லின்னு நிறைய மதங்கள் இந்த உலகத்தில் உண்டாகிறது. ஆனால் நீர் எங்களை எம்பெருமானை மட்டும் தியானம் பண்ண வேண்டும்னு கூறுகிறீரே அப்படின்னு அந்த ரிஷிகள் எல்லாம் நினைக்கக்கூடும். அதனால் அவரே ரிஷியாச்சே சாமர்த்தியமாக ஒரு பதில் கூறுகிறார். சிறுமோகாய சராச்சரஸ்ய ஜகதா தே தே புராணாகமாக. இந்த உலகத்தில் எவ்வளவோ புராணங்கள் ஆகமங்கள் எல்லாம் உண்டு, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அது எதற்கு தெரியுமா? சிறுமோகாய, அது இந்த மோகத்திற்காக இருக்கிறது. ஜனங்களை மோகிக்க வேண்டும். ஆத்த வல்லவன் மாயம் கண்டீர் அது அறிந்தறிந்தோடுமினேன்னர் ஆழ்வார். இப்போ எம்பெருமான் ஒரு ஃபில்ட்ரேஷன் மாதிரி. இது ஃபில்ட்ரேஷன், அதாவது எல்லாருக்கும் ஒரு மோட்சத்தை கொடுத்து விட்டால் கொடுக்கணும்னு தான் ஆசை. ஆனால் எம்பெருமான் அப்படி கொடுத்துட்டான்னு என்ன ஆகிடும்னா மோட்சம் ரசிக்காமல் போயிடும். ஏன் கொடுத்தா என்ன, ஏன் ரசிக்காமல் போகிறது அப்படின்னா, சதா பஷ்யந்தி சூரையான்னு பரமபதத்திலே எப்பொழுதும் கண்களை திறந்து கொண்டு 24 மணி நேரம், மணின்னு கிடையாது, இருந்தாலும் எல்லாரும் எப்பொழுதும் பகவானை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள், அங்கே தூக்கமே கிடையாதுங்கிறான். இப்போ அடியன் இருக்கேன், அடியனே வைத்துக்கொள்கிறேன். இப்போ அடியன் இருக்கேன், அடியனை நாளைக்கு தூங்கி எழுந்து கழிச்சே பெருமாள் பரமபதத்தில் கொண்டு போய் வச்சுட்டான். பரமபதத்தில் கண்ணை முழிச்சுட்டு இருக்கேன், நானும் பார்த்துட்டே இருக்கேன் பெருமாள்கிட்ட. சரி எனக்கு கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு கேட்குறேன். இங்கே தூக்கம் வராது அப்படின்னா பகவான். சரி இங்கே தூக்கம் வராது, அப்போ என்னது பரமபதம் அப்படிங்கிறே, எனக்கு ஏதாவது 24 மணி நேரம் தூங்குற மாதிரி பரமபதம் கொடுத்தா நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பேன். தூங்காத பரமபதமாக இது இருக்கே, இங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன், நான் அங்கேருந்து இறங்கி வந்துடுவேன். அதனால் நமக்கு ரசித்தால் தான் அந்த இடமானது நமக்கு சிரேஷ்டமாக மனசில் புருஷார்த்தமாக இருக்கும். புருஷார்த்தம் அப்படின்னு சொல்கிறோமே மோட்சத்தை, என்னென்னா நம்மால் விரும்பப்படணும். விருப்பம் இல்லாததை திணித்தால் அது ஒரு பலனற்றதாக ஆகிவிடும் அல்லவா? இப்போ குழந்தைகிட்ட போய் என்னதான் ரத்னம் தங்கம் அப்படின்னு 1000 ரூபாயை கொடுத்தாலும் சில குழந்தைகள் எனக்கு 2 ரூபா கொடு 10 ரூபா கொடுன்னு கேட்கும். இப்போ அதற்கு அவ்வளவுதான் தெரியும். அந்த ஞானத்தை எது உயர்ந்ததுங்கிற அந்த அறிவை ஏற்படுத்தி அதற்கு பிறகு அதை கையிலே கொடுத்தால்தான் அதனுடைய மதிப்பானது நமக்கு தெரியும். இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவார்கள். நல்ல ஒரு திருப்பதி லட்டு இருக்குது. எம்பெருமான் திருவேங்கடமுடையான் கண்டருள்கிறான். அந்த அர்ச்சக சுவாமி மூலஸ்தானத்தில் அந்த லட்டை எம்பெருமானுக்கு காட்டிவிட்டு எம்பெருமான் கண்டருளின அந்த பிரசாதத்தை அந்த அர்ச்சகரே கையால் கொண்டு வந்து நேராக நம்முடைய அகத்து வாசலில் நின்று நம்ம கையில் கொடுக்குறான். இது திருவேங்கடமுடையான் பிரசாதம், இதுக்கு மேலே ஒரு பேர் கிடைக்குமா? அர்ச்சக சுவாமி அவர் திருவேங்கடமுடையான் லட்டை கொண்டு வந்து கொடுக்குற. நம்ம அதை பார்த்துட்டு லட்டா எனக்கு காரம் தான் பிடிக்கும் அப்படின்னு அவர் கையிலேயே கொடுத்தேன்னா அதுக்கு என்ன மதிப்பு இருக்குது? திருவேங்கடமுடையான் பிரசாதத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது? ஆகையாலே எந்த ஒரு பொருளுமே நமக்கு ரசித்தால் தான் அதற்கு மதிப்பு. பகவான் உங்களை ஃபில்டர் பண்ணுறான், எங்களை இங்கே வைக்கிறான் அப்படின்னா அதற்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு பக்தியை பெருக்க நினைக்கிறான். பரமபதத்துக்கு போனால் அனுபவிக்கணுமே, அந்த அனுபவத்திற்கு பக்தியை பெருக்க நினைக்கிறான்னு அர்த்தம். அந்த பக்தியை பெருக்குவதற்கு தான் இந்த ஃபில்ட்ரேஷன்லாம் வைத்திருக்கிறான். ஆகையாலே சிறு மோகாய, நிறைய மோகன சாஸ்திரங்கள்லாம் இந்த உலகத்தில் உண்டு. தாம் தாமேவஹி தேவதாம் பரமிகாம் ஜல்பந்து கல்பே விதௌ. அந்த ஒவ்வொரு புராணங்களிலும் ஒவ்வொரு ஸ்மிருதிகளிலும் ஒவ்வொரு ஆகமங்களிலும் ஒவ்வொரு தேவதைகளை ஒவ்வொரு ரிஷிகள் ஒவ்வொருவர் ஜல்பந்து என்னவோ சொல்லுவார்கள். அதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத. சித்தாந்தே, பத்ம புராணத்துக்கு இதுதான் சித்தாந்தம். சித்தாந்தம்னு என்ன? முடிவு, திண்ணிய முடிவு. எதுன்னா ஏக ஏவ பகவான், ஒருவன் தான் பகவான். யாரவன்?
விஷ்ணு. இப்போ நேராக விஷ்ணுன்னு பெயரை உடைய, விஷ்ணுன்னு என்ன அர்த்தம்? எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய அவன் ஒருவன் தான் பகவான். சமஸ்தாகம வியாபாரேஷு விவேகினாம் யதிகரம் நீதேஷு நிச்சயத்தே. அது எப்படி நீர் மாட்டும் அறி நீர் இப்படி ஒன்று எனக்கு விஷ்ணு தான் பகவான் அப்படின்னு இவர் சொல்கிறார் சூத பௌராணிகர்னு வச்சுக்கோம். மீதி பேர் எனக்கு இன்னார் இன்னார் கடவுள்னு சொல்கிறார்கள்னு வைத்துக்கொள்வோம். இப்போ இவர் சொல்வது மட்டும் எப்படி உண்மைன்னு ஆகும் அப்படின்னா அதற்கு சொல்கிறார் விவேகினாம். அப்போ விவேகம்ங்கிறது உங்களுக்கு எம்பெருமான் கொடுத்திருக்கிறான். விவேகம்னா என்ன? பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை கொண்டு ஆராய்ந்து நீங்களே பாருங்களேன், நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரொம்ப சிரமமே இல்லை, கஷ்டமே இல்லை. எல்லாத்தையும் மனதிலே ஒரு முன்னாடி இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு முன் எண்ணம் இல்லாமல் நாங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தோமாகில் நமக்கு கண்டிப்பாக அதில் எம்பெருமான் பராத்பரன் விஷ்ணுங்கிறது தெரியும் என்பதை காட்டுகிறார். இப்போ விவேகிகளின் மதம் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் அவர் காட்டுகிறார். நாம் இந்த உலகத்தில் எவ்வளவோ மதங்கள் இருக்கலாம், எவ்வளவோ வழிகள் இருக்கலாம், எவ்வளவோ எதுவோ இருந்தாலும் யார் கை கொண்டாலும், இப்போ பெரியவர்கள் அப்படிங்கிறதுனாலே ஒன்று கை கொண்டுட்டான்னா உயர்ந்தது ஆகிடாது. இப்போ புதுசாக ஒன்று வந்ததுங்கிறதுனாலே தாழ்ந்ததாகவும் ஆகிடாது. இப்போ என்ன பண்ணணும்? யார் ரொம்ப யுக்தி பூர்வகமாக, யார் பகுத்தறிந்து இதுதான் சரின்னு கூறுகிறார்களோ அதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள் கூறினார்கள்னே எடுத்துக்கொள்ளணும் அவசியம் இல்லையே. ஆகையாலே இவர் தைரியமாக சொல்கிறார், நான் கூறுறேங்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அறிவுள்ளவர்கள்லாம் இதை தான் எடுத்துக்கொண்டார்கள், அதனால தான் நான் சொல்கிறேன் என்று நீதேஷு நிச்சயத்தே, இதுதான் இந்த சித்தாந்தத்திலே நிச்சயம் என்று காட்டி அருளினார் பாத்ம புராணத்திலே. யோயம் விஸ்வேஸ்வர சாட்சாத் அயம் நாராயணோ ஹரிஹி பரமாத்மா ஹிருஷிகேஷா சர்வஜீவேஷு சம்மதா. இப்போ இந்த விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரனான நாராயணன் தான் எல்லா ஜீவர்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கிறான். ஆனால் அவனை யாரும் அறிந்து கொள்வதில்லை. மாயா விமோகிதா சர்வே பகவந்த மதோக்ஷஜம். எல்லாம் மாயையினாலே, இந்த கர்மங்களினாலே பீடிக்கப்பட்டு பாபங்களினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு எம்பெருமான் அதோக்ஷஜன்னு திருநாமம். எம்பெருமான் எல்லார் திருவுள்ளத்திலும் ஒரு விக்கிரகத்தோடு எழுந்தருளி இருக்கிறான். யாருக்கெல்லாம் தியானம் பண்ண முடியுமோ எல்லாரும் அந்த எம்பெருமானை தியானம் பண்ண வேண்டும்னு நம் மனதிலே வந்து காத்து கொண்டிருக்கிறான். உனது அடியார் மனத்தாயோ அடியேனேன்னு ஆழ்வார். எம்பெருமான் திவதேசங்கள் தோறும் திருவரங்கத்தில் சேவிச்சல் எதற்காக வந்தான்னு? இங்கே இருப்பதற்காகவா? இங்கே தினந்தோறும் பிரசாதம் சாப்பிட்றதுக்காகவா? எதுவும் இல்லை, நம்முடைய மனத்திற்கு செல்ல வேண்டும். இப்போ ராஜாக்கள் எல்லாம் வேட்டையாட வேண்டும்னு பார்க்கிறார்கள். இப்போ வேட்டையாடக்கூடிய அரசர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள்னா, ராஜ்யத்திலே உட்காந்து அரண்மனையிலே உட்காந்தா வேட்டையாட முடியுமா காட்டில் இருக்கிற மிருகத்தை? இப்போ என்ன பண்ணுவார்கள்னா, காட்டிலேயே போய் ஒரு கூடாரம் அமைத்து அங்கே உட்காருவார்கள். அந்த கூடாரம் எதற்கு? சந்தோஷமாக இருக்கவா? வேட்டையாடுவதற்கு. அப்போ தான் அவர்களிடத்திற்கே, அந்த மிருகங்கள் இடத்திற்கே போனால்தான் வேட்டையாட முடியும். அந்த மாதிரி தான் பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நம் உள்ளங்களை வேட்டையாடுவதற்காக இவ்விடத்திலே நம்முடைய வீடுகள் தோறும், நம்முடைய கிரகங்கள் தோறும், கோவில்கள் தோறும் வந்திருக்கிறான் என்று பெரியோர்கள் காட்டுகிறார்கள். ஆனால் நாம் தான் அவனை அறிந்து கொள்வதில்லை. மாயா விமோகிதா, பாபங்களினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறோம். நைவ ஜானந்த்யசாரேஸ்மின் நரா மூடா கலௌயுகே. அதுவும் இந்த கலியுகத்திலே முட்டாள்களாக, மூடர்களாக இருக்கிறார்கள் மனிதர்கள். எம்பெருமானை காண்பதில்லை, எம்பெருமானை காண்பதில்லை. எல்லா புராணங்களும் இதை கூறுகின்றன. இப்போ அந்த காலத்துலலாம் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் அப்படின்னா எங்கேயோ போய் இந்த மாதிரி லாக்கர் அதெல்லாம் கிடையாது. இப்போ அவர்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, குழி நோண்டி கீழே வச்சுடுவான், புதைத்து வைத்து விடுவார்கள், எங்கே இருக்குன்னு தெரியாது. அவர் திடீர்னு ஒரு நாள் பரமபதித்து விட்டார்கள் ஆகில் அவருடைய பிள்ளை வருவார். அவனுடைய தகப்பனார் பெரிய செல்வந்தர், நிறையா தனம் கீழே இருக்கும். தினந்தோறும் அது மேலே மேலே நடந்துட்டு வருவான். கால் கீழே தான் அவ்வளவும் இருக்கும், ஆனால் தெரியாது அவனுக்கு. ஆனால் அவனுக்கு அவ்வளவு தனம் உள்ளே இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி நம்முடைய ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானும் நமக்கு தெரிவதில்லை. இப்போ கடைசியாக சித்தாந்தம் கூறுகிறார், நாராயண பரோ தர்மஹா. இப்போ தர்மம் அப்படின்னா நாராயணனை குறித்ததாக அது இருக்க வேண்டும். லோகாஷ்ச ததா லோகாஷ்ச சாஸ்வதாக. இப்போ இந்த லோகங்களும் நாராயணனை அடியொத்தி தான் சாஸ்வதமாக இருக்கின்றன. நாராயண பரா யஜ்ஞாக, எல்லா யஜ்ஞங்களும் நாராயணனையே சென்று கிட்டுகின்றன. சாஸ்திராணி விவிதானிச்ச, எந்த சாஸ்திரத்துக்கும் பிரதிபாத்தியன் கூறப்படக்கூடியவன் அந்த பரம்பொருளான நாராயணன் தான் என்று இந்த ஸ்லோகத்திலே நமக்கு இந்த பாத்ம புராணம் பிரசித்தமாக கூறுகிறது. இந்த பாத்ம புராணத்திலேயே மற்றொரு இடத்திலே சதுர்முகனான பிரம்மா தாமே கூறுகிறார், உற்பத்தௌ சாஹமேவாத்ர ததான்யே லோகபாலகாக சர்வாதாரோ நிராதாரா சகலோ நிஷ்கலஸ்ததா. எம்பெருமான் தான் நானாக, எனக்கு உள்ள சக்தியாக இருக்கிறான். எம்பெருமான் தான் என்னை வைத்து இந்த உலகத்தை படைக்கிறான்னு பிரம்மா தானே கூறக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் பாத்ம புராணத்திலே காணப்படுகின்றன.
இப்படி இந்த பாத்ம புராணம் நமக்கு பற்பல விஷயங்களை கூறுகிறது. இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு கூட நடுவில் பேச்சு வந்தது. பிருத்திவியாதீனி விபுதாக பஞ்சபூதானி சோவ்யயா சர்வம் விஷ்ணுமயம் நேயம் விபுதை சகலம் ஜகத்து. ஒருவன் அறிவாளி அறிவற்றவன் அப்படின்னு எப்படி நிர்ணயிக்கிறது, அது கேள்வி. அதற்கு பாத்மபுராணம் பதில் கூறுகிறது, இந்த உலகத்திலே அறிவாளின்னு என்ன, எல்லாத்தையும் சரியாக அறிந்து கொண்டிருக்கிறவன் தான் அறிவாளி. எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறவன் மட்டும் கிடையாது, அவன் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். தவறாக அறிந்து கொண்டால் என்ன அர்த்தம்? பால் இருக்குது, பால் வெள்ளைன்னு தான் அறிய வேண்டுமே தவிர பால் கருப்பு அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுட்டானா அவனுக்கு பால் தெரியுமா? பாலை தொட்டு பார்த்துருக்கான், பாலை குடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் அவன் மனசில் என்ன எண்ணம்? பால் கருப்பு. இப்போ அவனும் முட்டாள்தான், மூடன்தான். எந்த ஒரு பதார்த்தத்தையும் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் இருக்குது, பஞ்ச தன்மாத்திரைகள் இருக்கிறது. இது எல்லாம் விஷ்ணுமயம். இது எல்லாம் பகவான் விஷ்ணுவின் சரீரங்கள், எம்பெருமானின் உருவங்கள் என்று அவன் ஒருவன் அறிகிறானோ அவன் தான் விபூதா, அவன் தான் புத்திசாலி, அவன் தான் அறிவுள்ளவன், அவன் தான் விவேகி. அவனை தவிர மற்றொருவன் கிடையாதுன்னு இந்த புராணம் கூறுகிறது. இப்போ நாமும் இந்த உலகத்தையெல்லாம் எப்படி அறிய வேண்டும்னா பகவானாக பார்க்க வேண்டும். அப்போ தான் பரத்துவமானது நம் நெஞ்சிலே நிற்கும். இப்போ எம்பெருமான் நமக்கு நெஞ்சிலே வர வேண்டும்னா எல்லா இடத்திலும் எம்பெருமானை பார்த்தோமாகில் நாமும் எம்பெருமானாகவே மாறிவிடலாம். அப்படி ஒரு அனன்யத்துவம், அவனை காட்டிலும் வேறுபடாத தன்மை நமக்கு எம்பெருமான் பிரசாதிப்பான். ததாபி மனுஷா பாபாக ந ஜானந்தி விமோகிதாக. அப்பையும் பாபங்களினாலே பீடிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் விஷ்ணு, ஆனால் அவர்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. அதற்கு காரணம் அவன் மேல் இல்லை தோஷம் கிடையாது, நம்மேல் உள்ள பாபங்கள் என்று புராணங்கள் கூறுகிறது. இப்போ நான் இருக்கேன், நான் கண்ணை மூடின்ட்டு எல்லாம் தெரியணும்னு ஆசைப்பட்டா அது எப்படி நடக்கும்? அந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு பாபம் பண்ணி வச்சுட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு. அது இந்த ஞானக்கண்ணை மூடியது அந்த பாபங்கள். அப்படி இருக்கும் பொழுது அது தெரியாது. சரி, அதற்கு என்ன வழி? ஞானக்கண்ணை திறப்பதற்கு என்ன வழினா அதுக்கும் அந்த எம்பெருமான் ஒருவன் தான் வழி. அவனையே கிட்டித்தான் அந்த பந்தத்தை நீக்கி கொள்ள வேண்டும். இப்படி சபிதா ஜனிதாஸ்மாக்கம் கீர்த்தித்தோ மதுசூதனஹா தமேவ சரணம் யாத்த சர்வசம்ஹார காரணம் அப்படின்னு இந்த பிரம்மா சதுர்முகனானவன் உபதேசிக்கிறான். அவன்தான் எனக்கே தகப்பன், உங்களுக்கு எல்லாருக்கும் பிதாமகன் அப்படின்னு நான் பேர் பெற்றிருக்கேன். பிதாமகன்னு பேர் பிரம்மாவுக்கு. பிதாமகன் ஆகிற எனக்கே பிதா அவன்தான், ஆகையாலே அவனையே நீங்கள் சரணமாக பத்துங்கோள்னு இப்படி பிரம்மாவானவன் பாத்ம புராணத்திலே உபதேசிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இதோடு இந்த பாத்ம புராணத்தில் சில விஷயங்களை நிறுத்தி கொண்டு பிருஹன் நாரதீய புராணத்திற்கு போவோம். இந்த பிருஹன் நாரதீய புராணத்திலே நாரதர் சௌனக மகாமுனி இடத்திலே நிறைய உபதேசத்தை வாங்கி கொள்கிறார். இந்த பிருஹன் நாரதீய புராணம் பேரே பிருஹன் அப்படின்னு இருக்குது. பிருஹன்னா பெரிது. அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்தால் பற்பல அத்தியாயங்களிலே பற்பல சரித்திரங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதில் விஷ்ணு மகாத்மியம் என்று சிற்சில அத்தியாயங்கள் 37 அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான அத்தியாயங்களிலே விஷ்ணு மகாத்மியமானது காட்டப்படுகிறது. அதையெல்லாம் நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த சௌனகரானவர் தொடங்குகிறார். நாரதரானவர் சௌனக மகாமுனி இடத்திலே கேள்வி கேட்டுதான் இந்த புராணமானது தொடங்குகிறது. ஆதித்ய சந்திராக்னி விதாத்ருதேவாக சித்தாச்ச யக்ஷாசுர நாகசங்காக யச்சக்தியுக்தாஸ்தமஜம் புராணம் சத்யம் ஸ்துதீஷம் சததம் நமோஸ்மி. இப்போ இந்த சௌனகரானவர் தொடங்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் கண்ணாலே பார்க்கக்கூடிய பதார்த்தங்கள் நிறையா இருக்கிறது. ஆதித்யன், சூரியன் தான் நம் எல்லாருக்குமே சக்தியை கொடுக்கக்கூடியவன்கிறதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இப்போ சூரியன் ஆதித்யன் இல்லையாகில் இந்த உலகம் கிடையாது. ஆதித்யன் தான் மழையை உண்டு பண்ணுகிறான், ஆதித்யன் தான் செடிகளை உண்டு பண்ணுகிறான். அந்த செடிகளை புஜித்து அதனாலே தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள், மிருகங்கள் வாழ்கிறது. அந்த சூரியனானவன் ஒரு நாள் உதிக்கவில்லையாகில் இந்த உலகம் இல்லாமல் போய்விடும். ஆகையாலே எல்லாத்துக்கும் அவன்தான் காரணம், அவனுக்குத்தான் சக்தி அதிகம்னு நம் கண்ணாலேயே பார்க்க முடியும். இதுக்கு ஒரு சாஸ்திரம் வேண்டாமே. அப்படிப்பட்ட அந்த ஆதித்யன் என்ன, அந்த ஆதித்யன் இல்லாத நேரத்திலே இந்த பூமியை காக்கக்கூடிய சந்திரன் என்ன, இந்த இருவரும் இல்லாத பொழுது நம்முடன் இருந்து கொண்டு நமக்கு துணை புரிகிற அக்னி என்ன, இந்த அக்னி தானே நம்ம எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது. ஒரு தளிகையிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் சர்வத்திர வயத்தில் ஒரு அக்னி இருக்கிறது, பற்பல இடங்களில் இந்த அக்னி காரணமாக இருக்கிறது. ஆகையாலே ஆதித்யன், சந்திரன், அக்னி இது முதலான எல்லா தேவதைகளும் உங்கள் கண்ணுக்கே தெரிகிறார்கள் அப்படின்னு சௌனக பகவான் கூறுகிறார். இப்போ இவர்களுக்கு நிறைய சக்தி இருக்குது. ஆனால் எத் சக்தி யுக்தாக, இந்த சக்தியெல்லாம் யாருடையது அப்படின்னா அவர்களும் ஒரு ஜீவாத்மா, நாமும் ஜீவாத்மா. மனிதர்களாகிற நமக்கு சக்தி இல்லை, அவர்களுக்கு சக்தி இருக்கிறதே. இதற்கு காரணம் என்ன?
அப்படின்னு எம்பெருமான் அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான். எத் சக்தி யுக்தா, எந்த எம்பெருமானின் சக்தியை கொண்டு இவர்கள் எல்லாரும் ஒளி வீசுகிறார்களோ அப்படிப்பட்ட எம்பெருமானை வணங்குகிறேன்னு சொல்லிக்கொண்டு சௌனகர் பிருஹன்னாரதிய புராணத்தை தொடங்குகிறார். இப்போ பகவானினுடைய பிரபாவம் என்ன, எப்படிப்பட்ட பிரபாவம் உடையவன்? எம்பெருமானினுடைய சக்தி தான் எல்லா இடத்திலும் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒன்று உயர்ந்தது அப்படின்னா அது பகவானினுடைய கிருபையினாலே தான். இந்த பகவத் கிருபை, அவன் உயர்ந்ததாக தவறு கூட பண்ணலாம், ஆனால் முன் ஜென்மத்தில் அவன் பண்ணியிருந்த ஏதோ ஒரு புண்ணிய விசேஷத்தினால பகவான் அந்த கிருபையை அவனுக்கு பண்ணியிருக்கிறான். அதை கொண்டு அவன் புண்ணியம் பண்ணான்னா அவன் உயர்வான், அந்த சக்தியை கொண்டு பாபம் பண்ணான்னா ராவணாதிகள் மாறி மாண்டு போவான்கிறதும் புராணங்களே கூறுகிறது. ஆனால் ஒன்று உறுதி, இந்த உலகத்தில் லோகத்தை காட்டிலும் ஒருபடி உயர்ந்ததாக எந்த ஒரு பொருள் காணப்பட்டாலும், இந்த உலகத்திலே ஒரு பொருளுக்கு சக்தி அதிகமாக இருப்பின், ஒருவர் நன்னா பேசுகிறார், இவரை மாதிரி உலகத்தில் பேசுவதற்கு ஆள் கிடையாது. ஒருவர் நன்னா பாடுகிறார், இவரை மாதிரி லோகத்தில் பாடுவதற்கு ஆள் கிடையாது. மாதிரி எந்த ஒரு ஸ்கில்ஸ் எது வேணால் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாத்துக்கும் காரணம் எம்பெருமானினுடைய அனுகிரகம், அவனுடைய சக்தி தான் அதற்கு காரணம். அவர்களிடத்திலே பகவானின் அம்சம் இருக்கிறதுன்னே கூறுகிறார்கள் சாஸ்திரங்களிலே. பகவத் அவதாரங்களாக கூட பார்க்கிறோமே, அர்ஜுனன், கார்த்தவீரிய அர்ஜுனன் எல்லாரையும். இப்படி இந்த புராணமானது தொடங்கினது. இது பிருஹன்னாரதிய புராணம். இந்த புராணமும் ரொம்ப அழகான விஷயங்களை எல்லாம் நமக்கு, திரிமூர்த்தி சாமியத்தை எல்லாம் போக்கி நல்ல விஷயங்களை எல்லாம் நமக்கு காட்டுகிறது. அதில் ஒரு சின்ன சின்ன ஸ்லோகங்கள், அதுக்கு மேலே ஒரு கதை, இதை சொல்லி நம் உபன்யாசத்தை முடித்துக்கொள்வோம். சிருஷ்டியர்த்தம் து புராதேவோ தட்சிணாங்காத் பிரஜாபதிம் மத்தியே ருத்ராக்கியமீஷித்தம் அப்படின்னு மேலே ஸ்லோகங்கள் போகிறது. இது என்ன சொல்கிறது, பரபிரம்மம்னு ஒன்று இருந்தது, அந்த பிரம்மம் சிருஷ்டி பண்ண வேண்டும்னு நினைத்தது. அப்போ அவனுடைய இடதுபுறத்திலிருந்து வலதுபுறத்திலிருந்து பிரம்மாவானவன் உண்டானான். பிரம்மாவை உண்டாக்கி இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணித்து. அதற்கு மேலே இந்த உலகத்தை அழிக்க வேண்டும்னா நடு பகுதியிலிருந்து ருத்ரனை உண்டாக்கியது, இடது பகுதியிலிருந்து விஷ்ணுவை உண்டாக்கியது. இந்த மாதிரி மும்மூர்த்திகளையும் அந்த பரபிரமமானது உண்டாக்கி இப்படியே அது வைத்துக்கொண்டு இந்த சிருஷ்டியாதிகளை எல்லாம் செய்து கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னார். சரி, பரபிரம்மம் உண்டாக்கினதுங்கிற அது யார் அந்த பரபிரம்மம் அப்படின்னா, தமாதிதேவம் அஜரம் கேச்சிதாஹு சிவாபிதம். அப்படி ஆதிதேவனாக இருக்கக்கூடியவனை கேச்சிதாஹு, சிலர் சொல்லுவார்கள் சிவன் என்று அவனுக்கு பெயர்னு கூறுவார்கள். கேச்சித் விஷ்ணும், சில பேர் விஷ்ணுன்னு சொல்லுவார்கள். சதா சத்தியம், சில பேர் இதெல்லாம் பேர்லாம் கிடையாது, சத்தியம் பரபிரம்மம் அப்படின்னு கூறுவார்கள். பிரம்மாணம் கேச்சிதூச்சிரே, சில பேர் சதுர்முகனான பிரம்மான்னு கூறுவார்கள். இந்த மாதிரி பற்பல பேர் பற்பல விதமாக கூறினார்கள்னு சௌனகரே கூறுறார். நாம் சொல்ல வேண்டாம், புராணத்திலே சொல்கிறார். இந்த மாதிரி அந்த ஆதி தேவனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை சிலர் சிவன்னு கூறுகிறார்கள், சிலர் விஷ்ணுன்னு கூறுகிறார்கள், சிலர் பிரம்மான்னு கூறுகிறார்கள். தஸ்ய சக்தி பரா, அந்த எம்பெருமானின் அந்த பரபிரம்மம் ஆதிதேவன் இருக்கிறானே, அவனுடைய சக்தி தான் எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தது. அந்த சக்தி தான் பராசக்தி அப்படின்னு கூறப்படுகிறது. அந்த பராசக்தி யாரோடது? விஷ்ணோஹோ ஜகத்து காரிய பிரவர்த்தினி. அது விஷ்ணுவினுடைய சக்தி தான் உயர்ந்தது. அதுதான் இந்த ஜகத்தை உண்டாக்குகிறது. இந்த ஜகத்திலே இருக்கக்கூடிய பிரவர்த்தி நிமித்திகள் ஒவ்வொரு அசைவும் அந்த எம்பெருமானின் சக்தியாலே தான் நடக்கிறது. பாவா பாவஸ்வரூபாசா வித்யா வித்யேதி கீயத்தே. இப்போ பாவா அபாவம் வித்யா வித்யைன்னு பற்பல பெயர்களை உடைய அந்த சக்தியானது பற்பல விதமாக இந்த உலகத்தை இயக்குகிறதுன்னு ஆரம்பிக்கிறது இந்த புராணம். யதா விஸ்வம் மகாவிஷ்ணோர் பின்னத்வேன பிரதீயத்தே ததா ஹ்யவித்யா சம்சித்தா பவேத் துக்கஸ்ய சாதனம். இப்போ ரொம்ப அழகாக சொல்லிட்டார். நீங்கள் எல்லாரும் அறிவுள்ளவர்களா அறிவில்லாதவர்களா அப்படின்னு உங்களுக்கு அவித்யைன்னு என்ன, அறிவின்மை, அஜ்ஞானம் இருக்கிறதா ஞானம் இருக்கிறதான்னு நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எப்படி? யதா விஸ்வம் மகாவிஷ்ணோர் பின்னத்வேன பிரதீயத்தே. இந்த உலகத்தை பாருங்க நீங்கள் எல்லாரும், உங்களுக்கு இந்த உலகம் வேறு மகாவிஷ்ணு வேறுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? இப்போ உங்களுக்கு அவித்யை அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சாஸ்திரம் பிரமாணம் தேடி போக வேண்டாம், ஒரு மீட்டர் தெர்மாமீட்டர் மாதிரி ஒன்று கிடையாது. நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகம் வேறு மகாவிஷ்ணு வேறு அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சதாகில் அப்போ உங்களுக்கு அஜ்ஞானம் தான் இருக்கிறது, அவித்யை தான் இருக்கிறதுன்னு சௌனக பகவான் ரிஷிகளை பார்த்து கூறுகிறார். இப்போ எவ்வளவு சுலபம், நமக்கெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்கவே வேண்டாம், ஏன்னா பதில் எல்லாருக்கும் தெரியும். அதனால கேட்டு தொந்தரவு பண்ண விரும்பலாடிய. இதற்கு மேலே இப்படிப்பட்ட பரபிரமம் இதுவரைக்கும் ஜெகத் காரணத்துவேன பரத்துவம், அதாவது எம்பெருமான் தான் உலகத்துக்கு காரணம்ங்கிறதுனால பரத்துவம் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு மேலே வேதங்களிலே ஒரு தாத்பரியம் உண்டு. எவனொருவன் மோட்சத்தை கொடுக்கிறானோ அவன்தான் பராத்பரன் இப்படின்னு ஒரு தாத்பரியம் பல நாள் கேட்டிருக்கக்கூடும். பற்பல உபன்யாசங்களில் சுவாமிகள் கூறியிருப்பார்கள்.
அப்படிப்பட்ட அந்த பராத்பரத்துவம் மோட்ச பிரதாதம் அப்படிங்கிறது யாரிடம் இருக்கிறதுங்கிறத இந்த பிருகன் நாரதீய புராணத்திலே 37வது அத்தியாயத்திலே காட்டுகிறார். பற்பல விதமாக காட்டுகிறார். எம்பெருமான் இடத்திலே தான் இருக்கிறது. அதுவும் இந்த கலியுகத்திலே எப்படி இருக்கிறதுன்னா, ஹரி பூஜா விஹீனம் தூ யஸ்ய வேஷ்மத் த்விஜோத்தம ஸ்மசான சதிருஷம் தத்தி கதாச்சிதபினோ விஷேத். இப்போ சனக பகவான், சனக முனிவர் தெரியுமே. இப்போ நாரதர், சனகர், சனத்குமாரர், சனந்தர், சுனந்தர் முதலானவர்களிடத்தில் உபதேசம் கேட்கக்கூடியது தான் இந்த நாரதீய புராணம்ங்கிறதே. இப்போ இவர்கள்லாம் பிரம்மாவின் மானசீக குமாரர்கள், ரொம்ப பகவத் பக்தர்கள். இவர்களுக்கும் முக்தர்களுக்கும் வித்தியாசமே கிடையாதுன்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த சனகரானவர் உபதேசிக்கிறார், நீ பார்த்துட்டே இரு. ஹரி பூஜை எந்த ஒரு கிரகத்திலே நடக்கிறதோ, எந்த ஒரு வீட்டிலே ஹரி பூஜையானது பகவான் திருவாராதனம் நடக்கிறதோ அந்த ஒரு வீட்டுக்கு தான் நீ போக வேண்டும். அந்த கிரகத்தை தவிர வேறொரு கிரகத்திற்கு நீ போகவே கூடாது. ஏன்னா ஹரி பூஜா விஹீனந்து யஸ்ய வேஷ்ம, எவனுடைய வேஷ்மம், எவனுடைய கிரகம் ஹரி பூஜை இல்லாமல் இருக்கிறதோ ஸ்மசானத்திற்கு சதிருஷம். மறந்து போய் கூட உள்ள நுழைஞ்சிடாதன்னர் சனகர், அந்த வீட்டுக்குள்ளே போகாதன்ன. அதனால்தான் பெரும்பாலும் வைஷ்ணவர்களுக்குள்ளேயேன்னு ஒரு நியமங்கள் எல்லாம் இந்த புராண வச்சனங்களை அடியொட்டி தானே தவிர மற்றொரு அகங்கார துவேஷாதிகள்னால வரக்கூடியது கிடையாது. இப்போ புராணங்கள் ஸ்பஷ்டமாக கூறுகிறது, வைஷ்ணவர்களோடு சகவாசம் செய்ய வேண்டும்ங்கிறது. அதை நாம் செய்து வருகிறோம். ஹரி பூஜா விஹீனாச்ச வேத வித்வேஷினஸ்ததா கோத்விஜத்வேஷின நிரதா ராட்சசா பரிகீர்த்திதாக. இந்த காலத்தில் ராட்சசர்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியலையே. அப்படின்னா யாரும் இல்லை. யாருக்கு எம்பெருமான் அப்படின்னா ஒரு துவேஷம் பிறக்கிறதோ, பகவான் நாராயணன் யாருக்கு துவேஷம் பிறக்கிறதோ, இப்போ பிராமணர்கள் அப்படின்னு கேட்டால் யாருக்கு துவேஷம் பிறக்கிறதோ, பசுமாடுன்னு கேட்டால் யாருக்கு துவேஷம் பிறக்கிறதோ, அவர்கள் தான் ராட்சசர்கள். தனியாக யாரும் ராட்சசர்கள்னு இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம்னு சனகரானவர் இப்படி உபதேசித்தார். இதற்கு மேலே இந்த எம்பெருமானின் பாவனத்துவம், இப்போ புனிதமாக்கும் தன்மை, இந்த உலகத்தில் எல்லாமே புனிதமானதுன்னு நிறையா இருக்கும். இருக்கிறதுலே புனிதமானதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? சில பேர் கங்கைன்னு சொல்லுவார்கள். கங்கை தான் புனிதமானது. ஏன் புனிதமானது கங்கை? எம்பெருமான் திருவடிப்பட்டதினால. எம்பெருமான் திருவடிப்பட்டதினால தான் கங்கை புனிதமானது. கங்கையில் புனிதமாய காவிரின்னு சொல்கிறோம். ஏன்? எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணுகிறான். இங்கே ஒரு காலத்தில் ஒரு நொடி பொழுது திருவடிப்பட்டதுக்கே அவ்வளவு ஏத்தம்னா நித்தியவாசம் பண்ணக்கூடியதுக்கு எவ்வளவு ஏத்தம் இருக்கும். அந்த மாதிரி காவிரிக்கு ஏத்தம் கூறுகிறோம். இந்த உலகத்தில் இவ்வளவு தான் தாத்பரியம். ரொம்ப விவேகிகள், ரொம்ப அறிவாளிகள், நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அழகாக காட்டுகிறார்கள். இது உயர்ந்தது, இது புனிதமானது, இது தாழ்ந்தது, இது புனிதம் இல்லாதது. இதை எப்படி பிரிக்க வேண்டும்? ரொம்ப சுலபம். பகவானோடு எது ஒன்று தொடர்புடையதோ அது உயர்ந்தது, பகவானோடு தொடர்பில்லாதது தாழ்ந்தது. பகவானோடு தொடர்புடையது உயர்ந்தது, புனிதமானது. பகவானோடு தொடர்பில்லாதது தாழ்ந்ததுன்னு ரொம்ப சுலபமாக சொன்னார்கள். எம்பெருமானினுடைய திருவடிப்பட்ட தீர்த்தத்தினால தான் கங்கைக்கு உயர்த்தி. இதில் ஒரு அழகான சரித்திரம் கூட வருகிறது. ஹரி எம்பெருமானின் ஸ்ரீபாத தீர்த்த பெருமையை கூறுகிறார் சனகர். அதில் உத்துங்க சரித்திரம் அப்படின்னு அதற்கு பெயர். உத்தங்கர் அப்படின்னு ஒரு விப்ரர், பெரிய மகா பிராமணர், கிருத்தயுகத்தில் வாழ்ந்தார். அந்த சமயத்தில் குலிகன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். இது 37வது அத்தியாயம் அந்த மாதிரி இருக்கும் பிருகன் நாரதீய புராணத்தில். இந்த குலிகன் என்பவன் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப பேராசக்காரன். எதை பார்த்தாலும் எனக்கு வேண்டும்னு ஆசைப்படுவான். இப்போ ரொம்ப அழகான ஒரு பெண், ஆனால் பிறருடைய மனைவியாக இருந்தாலும் இது எனக்கு தான் வேண்டும்னு ஆசைப்படுவான். அதை பறிக்க வேண்டும், அபகரிக்க வேண்டும்னு பார்ப்பானா இந்த குலிகன். அதற்கு மேலே பிறர் திரவியங்கள், அதையும் எனக்கு தான் வேண்டும்னு ஆசைப்படுவான். ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பறித்து கொண்டு வந்து விடுவான். நல்ல பெண்களோடு ரமிப்பான், நிறைய செல்வத்தை சேர்த்து வைத்து கொள்வான். அவனுக்கு பொழுதுபோக்கு என்னென்ன, பரநிந்தா பரோங்கிறது. எல்லாரையும் வசவு பாடிகிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு அதுதான் ஒரு சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட்டுன்னு இன்றைக்கி சொல்கிறாளே, அந்த மாதிரி எல்லாரையும் நிந்த பண்ணணும். அதுதான் அவனுக்கு பொழுதுபோக்காக இருந்தது இந்த குலிகன் என்பவனுக்கு. அதற்கு மேலே இதில் புராணத்தில் அந்த சௌனகரே சொன்னார், வரிசையாக சொல்லின்னு வந்தார். இவன் இந்த பாவம் பண்ணான், பிராமணர்களை கொன்னான், பசுமாடுகளை கொன்னான்னு சொல்லிட்டு வந்துட்டு அவருக்கே முடியல. இவனுடைய பாவத்தெல்லாம் நான் லிஸ்ட்டு போட்டேன்னா அதுக்கே ஒரு கோடி யுகம் ஆகிடும். இதெல்லாம் வேண்டாம். இவன் இதற்கு மேலே என்ன பண்ணான்னு பார்ப்போம். ஒரு கிருத்த யுகம். அந்த கிருத்த யுகத்திலே இவன் ராஜ்ய நகரத்துக்குள்ளே போகிறான். இந்த நகரத்துக்குள்ளே போகும்பொழுது இந்த குலிகனானவன் நகரத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய மாளிகைகள், கோபுரங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ரமித்து கொண்டே போகிறான். இது எல்லாம் எனக்கு தான், இது எல்லாத்தையும் நான் பறிக்க வேண்டும்னு போகிறான். ஆனால் தூரத்தில் ஒரு ஒளியானது தெரிகிறது. இது என்ன ஒளின்னு பார்ப்போம்னு அவன் அருகிலே சென்றான். பெரிய ஒரு உத்தியானம், அமைதியான ஒரு உத்தியானம். திருவரங்கம் வசந்த மண்டபம் போல் ரொம்ப அமைதியான ஒரு உத்தியானம். திருமாலிரஞ்சோலைமலை போன்ற ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ளே பார்த்தால்
கேசவ மந்திரம், கேசவனுக்கு ஒரு மந்திரம் இருந்ததாம். இப்போ எம்பெருமான் கேசவமூர்த்தியாக அந்த இடத்திலே ஒரு கோவில் கொண்டிருக்கிறான். அந்த ராஜா பரம பாகவதன் தனக்கு இருக்கக்கூடிய எது உயர்ந்ததோ, தனக்கு ராஜான்னு எப்படிப்பட்டவன்னா உயர்ந்த பொருள்லாம் கையில் வைத்திருப்பானே, தனக்கு இருக்கிறதுலே உயர்ந்த ரத்னமா அதை என்ன பண்ணுவான், அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிடுவான். தனக்கு இருதிலே உயர்ந்த தங்க ஒரு பொருள் வந்ததுன்னா அதை அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிடுவான். அப்போ அந்த ராஜ்யத்திலே உயர்ந்த பொருள்லாம் எங்கே இருக்கும்னா அந்த கோவிலில் தான் இருக்குமா. அந்த கோவிலில் தான் இன்னும் இருக்கும். அது ரொம்ப அழகான இடத்திலே இருந்தது. இவன் அந்த இடத்துலலாம் நல்ல மதுபானம் பண்ணிட்டு திரிந்து கொண்டிருந்தான். இதை பார்த்துட்டே இருக்கான். இந்த இடத்துலேருந்து எப்படியாவது இந்த பொருளை எல்லாம் திருடிட்டு போயிடணும். சும்மா ஒரு பொம்மையை உள்ளே வச்சுட்டு இருக்கா. இவருக்கு எதுக்கு தங்கத்தட்டு, இவருக்கு எதுக்கு வைர கிரீடம், இதெல்லாம் அந்த பொம்மைக்கு எதுக்கு, என்ன பண்ண போகிறான், நாம் வைத்து கொண்டால் அனுபவிக்கலாமே அப்படின்னு அந்த குலிக்கனுக்கு பேராசை தலைவிரித்து ஆடியது. ஆனால் அவனுக்கு என்ன ஆயிடுத்துன்னா, அந்த இடத்திலே உத்தங்கர் என்று ஒரு மகா பிராமணர், இந்த உத்தங்கர் என்ன பண்ணார், அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கார். இந்த உத்தங்கர் என்பவர் யாரோடையும் எதுவும் பேசவே மாட்டார். எப்பொழுதும் பகவானையே தியானித்து கொண்டு இருப்பார். எல்லாரையும் சாதுவாக பாவிக்கக்கூடியவர். யார் வந்தாலும், இன்னும் பிற்காலத்தில் சொல்கிறேனே, இந்த உத்தங்கர் அந்த குலிக்கனோட பேச போகிறார். பேசறச்சே அவனை கூப்பிட்றார், சாதுவே அப்படின்னு கூப்பிட்றார். இந்த புராணத்தில் அவ்வளவு ஒரு பாவம், தன்னை கொல்ல வரக்கூடியவனுக்கு கூட சாதுன்னு விழிக்கக்கூடிய தன்மை எவ்வளவு பெரிய மகான்களுக்கும் ஏற்படாது. இவருக்கு இருந்தது அந்த உத்தங்கருக்கு. இந்த உத்தங்கர் மகா பாகவதராக சில சமயம் அந்த கோவிலில் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருப்பாராம். பெருக்குவாராம், தொடைப்பாராம், தளிகை பண்ணுவார், இல்லை உட்காந்து பாகவதம் படிப்பார், ஸ்ரீராமாயணம் சேவிப்பார். அந்த கேசவன் எம்பெருமானை சதா சர்வகாலமும் தியானம் பண்ணி கொண்டு அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சரி, இவர் மகாபாகவதராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் தூங்குவார். தூங்கரிச்சே நம்ம திருடின்னு போயிடலான்னு பார்த்தான். காத்துட்டே இருக்கான் இந்த குலிக்கன். ஆனால் அவருக்கு தூக்கம்லாம் கிடையாது. மகாபாகவத ஆளுக்கு ஏது தூக்கம்? சதா சர்வகாலமும் பகவானையே தியானித்து கொண்டு இருக்கக்கூடியவர். இவர் என்ன நவுறவே மாட்டேங்கிறார். இவர் கொஞ்சம் ஆற்றுக்கு போயிட்டு வருவார், ஒரு டிஃபன் சாப்பிட்டு வருவார், காஃபி சாப்பிட்டு வருவார்னு பார்த்தா போவே மாட்டேங்கிறாரு. இங்கே உட்காந்துட்டு இருக்கார். நாம் எப்படி திருடுறது? இவர் நவுந்தா திருடலான்னு பார்த்தா இப்படி இருக்காரேன்னு யோசிச்சுட்டே இருக்கான். இவனும் ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, அவரை பார்த்துட்டே இருக்கான் இந்த குலிக்கன். சரி, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது. இந்த கோவில்லையும் பெரிய ஜனங்கள் யாரும் வரதில்லை. யாரும் இல்லாத சமயமாக பார்த்து இவரை முடிச்சுடலாம். ஒரே அடிக்காக முடிச்சிட்டோன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வேற ஒரு நாட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணான் குலிக்கன். அதே மாதிரி ஒரு இரவு பொழுதிலே அவருடைய முடியை பிடித்து கீழே தள்ளி விட்டு அவர் மார்பில் ஏறி உக்காந்தான். நான் கொல்ல போகிறேன் உன்னை அப்படின்னு முடிவெடுத்தேன். இப்போ அவர் பயந்து போயிட்டார். அவருக்கு பகவத் கைங்கரியம் மட்டும்தான் பிரதானம். அப்பொழுது அவர் சதுபதேசம் பண்ணுகிறார். இப்படி நீ பண்ணக்கூடாது, உயிர் பேடுன்னு பயம் இல்லை அவருக்கு. அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கணும், சமயம் இல்லாததுனால அவ்வளவு படிக்கல. அவருக்கு உயிர் பேடுன்னு பயம் இல்லை. மகாபாகவதராக இருக்கக்கூடியவர். என்னென்ன எப்பா நீ இப்படி ஒன்று தப்பு பண்ணுற, நீ யாராவது உன்னை துவேஷம் பண்ணார்களாகில் அவர்களை கொல்லலாம். நீ உனக்கு யாராவது துரோகம் பண்ணினார்களாகில் நீ கொல்லலாம். சாஸ்திரத்திலே அதுக்கு உண்டான இடம்லாம் இருக்குது. ஆத்த தாயிகள்னு சில பேர் இருப்பாள். இப்போ பெரிய பெரிய துரோகம் பண்ணவர், தன்னுடைய மனைவியையே பறித்து கொண்டவன், தன்னுடைய ராஜ்யத்தை பறித்து கொண்டவன்லாம் இருந்தான்னா அவனை நீ கொல்லுதல் தகும். ஒரு நிரபராதியான என்னை நீ கொன்னினா உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? பாபம்தான் வரும். நீ அதனால் இப்படி பண்ணாத. எப்பொழுதுமே உன் மீது யார் துவேஷம் காட்டுகிறார்களோ அவர்கள் மீதே நீ துவேஷம் காட்டக்கூடாது. அப்படி இருக்க பொழுது உனக்கு நல்லது நினைக்கிறவாள்கிட்ட நீ துவேஷம் காட்டலாமா அப்படின்னு அந்த உத்தங்கர் சொல்கிறார். அந்த உத்தங்கர் சரித்திரத்தில் ஒரு ரொம்ப நல்ல ஸ்லோகம் அடியன் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் இவ்விடத்தில் அதையும் சேர்த்து விண்ணப்பிக்கிறேன். சுஜனோனயாதி வைரம் பரஹித புத்தி விநாச காலேபி சேதேபி சந்தன தருஹு சுரபயதி முகம் குட்டாரஸ்ய. நல்லவர்கள் இருக்கிறார்களே, சுஜனர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா ஒரு சந்தன மரம் போன்றவர்களாம். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்னா, இந்த பரஹித புத்திஹி, எப்பொழுதும் பிறருக்கு நன்மை நினைக்க வேண்டும் மட்டும்தான் அவருக்கு எண்ணம். தனக்கு நன்மை இல்லை, பிறருக்கு நன்மை நினைக்க வேண்டும்னு தான் எண்ணம். அவர்களை யாராவது கொல்ல வந்தார்களாகில் கூட விநாச காலேபி, அவர்கள் உயிர் விடக்கூடிய காலத்தில் கூட என்ன பண்ணுவார்கள்னா ந யாதி வைரம், பிறரோடு பகைமை பாராட்ட மாட்டார்கள். பிறரோடு பகைமை பாராட்டவே மாட்டார்களாம். நல்லவர்கள்னு அப்படி இருப்பா. இதற்கு உதாரணம் என்ன சொல்கிறா, சந்தன மரம் இருக்குது. சந்தன மரம் எவ்வளோ உயர்ந்த மரம். அதை ஒருவன் கோடாலியாலே வெட்டுகிறான். இப்போ கோடாலி என்ன பண்ணுகிறது, சந்தன மரத்தை 2 துண்டாக பிளக்கிறது. ஆனாலும் அந்த சந்தன மரம் என்ன பண்ணித்து, இந்த வெட்டின கோடாலியை முகந்து பார்த்தா அந்த சந்தன வாசனை அடிக்கும். அந்த கோடாலியையும் தன்னுடைய வாசனையினாலே உயர்ந்ததாக ஆக்கினது அந்த சந்தன மரம். அந்த மாதிரி நல்லவர்கள் இருக்க வேண்டும். இப்படி ஒரு தீமையும் பண்ணாத என்ன போய் நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு இவர் பற்பல உபதேசங்களை பண்ணுகிறார். இப்போ சத் சகவாசம், சத் சங்கதி, இது எவ்வளோ உயர்ந்தது. அவருடைய மேலே இவன் ஏறி உட்காந்துட்டு இருக்கான். இவர் பல பாபங்களை அடுக்கி தள்ளுறார். இப்படிலாம் உனக்கு ஆயிடும், இப்படி உனக்கு ஆயிடும், நீ பண்ணாதன். அதில் கொஞ்சம் அவன் பயந்து போயிட்டான்.
ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி பாபம்லாம் வந்துடுத்துன்னா நாம் என்ன பண்ணுறது? சரி, நம்ம திருட தானே வந்தோம், இவரை கொல்லவா வந்தோம், நமக்கு இவரை கொல்ல வேண்டாமே அப்படின்னு அவன் பயந்து போய் எழுந்துட்டான். அப்போ அவர் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு பார்த்து அந்த கோவிலில் எம்பெருமான் திருவடி விளக்கின அந்த தீர்த்தம், பகவத் ஸ்ரீபாத தீர்த்தம் இருந்தது, கேசவனியினுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், அதை எடுத்து இவன் மேலே தெளிச்சாரான். உடனே ஒரு நல்ல ஞானம் அவனுக்கு வந்தது, அனுதாபம் பிறந்தது. பண்ண பாபங்கள் எல்லாம் தவறு, நான் இவ்வளவு தவறு பண்ணிட்டேன், நான் இனிமேல் நரகத்துக்கு போகிறேன், நான் என்ன பண்ணுவேன், இனிமேல் எனக்கு முக்தியே கிடையாதுன்னு அந்த பயம் வந்துடுது அவனுக்கு. உடனே அந்த உத்தங்கர் காலிலே விழுந்து இறைஞ்சுகிறான் குளிக்கன், எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு. அப்பா, நீ எப்போயோ மோட்சத்துக்கே போயிட்ட, ஹரிபாத தீர்த்தம் எப்போ உன் மேலே பட்டுதோ அப்போவே நீ மோட்சத்துக்கு சென்று விட்டாய், நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி முடிக்கலை, அதுக்குள்ளே வைகுண்டத்திலிருந்து ஒரு விமானம் வந்து இந்த குளிக்கனை அழைத்து சென்றது அப்படின்னு இது பிருஹன்னாரதீய புராணத்தில் ஒரு சரித்திரம். இப்போ எம்பெருமான் நாம சங்கீர்த்தனம், ஞான யோகம், பக்தி யோகம், இந்த மாதிரி பற்பல வழி உபாயத்துக்கு மோட்சத்துக்கு இருந்தால் கூட இங்கே ஒன்றுமே இல்லை. ஹரிநாம சங்கீர்த்தனம் கூட இல்லை, ஒரு பாகவத கரஸ்பர்ஷம், அவர் கையால் ஒரு ஸ்ரீபாத தீர்த்தம், எம்பெருமானின் திருவடி தீர்த்தம் பட்டுது, அவன் முக்தியை அடைந்தான்னு இந்த எம்பெருமானின் மகிமையை வேறொரு விற்த்தாந்தத்தினால நாம் சொல்ல வேண்டுமான்னு தேவையே இல்லை. இப்படிப்பட்ட அந்த உத்தங்கரானவர் அந்த இடத்திலே பற்பல ஸ்லோகங்களிலே பிருஹன்னாரதீய புராணத்திலே பகவத் வைபவத்தை, பகவானினுடைய பரத்வத்தை ஸ்தாபிக்கிறார். இரு ஸ்லோகங்கள் மட்டும் சொல்லி முடித்து கொள்கிறேன். ஏகேன ஹேம் நைவ விபூஷணானி யாத்தானி உபாதி பேதாத். எப்படி ஒரே தங்கம்தான், அந்த தங்கத்தை உருக்கி நீளமாக போட்டுக்கொண்டால் அதுக்கு செயின், சங்கிலின்னு பேர், கையில் போட்டுக்கொண்டால் அதற்கு வேறு பேர், கரத்தில் போட்டால் அது மோதிரம், இடுப்பில் போட்டால் ஒட்டியானம், ஒரே தானே, தங்கம் ஒன்று தானே, அதை உருக்கி எந்த வடிவத்திலே மாற்றுகிறோங்கிறது தான் பேதம். அதுபோலே ததைவ சர்வேஸ்வர ஏக ஏவ பிரதிருஷ்யத்தே பின்ன இவாகிலாத்மா, அந்த தங்கம் போன்று ஆணி பொன்னான சர்வேஸ்வரன் அவன்தான் பற்பல உருக்கொண்டிருக்கிறானே தவிர எல்லாம் வேறு, அவன் வேறு, இது வேறுன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. தங்கம் வேறு ஒட்டியான வேறுன்னு பார்ப்போமா, தங்கம் வேறு மோதிரம் வேறுன்னு பார்ப்போமா, உருவத்திலே தான் பேதம் என்று காட்டினார். இந்த உத்துங்கர் இந்த அருமையான உபதேசத்தை நமக்கு வைத்தார். இந்த பிருஹன்னாரதீய புராணத்திலே நாம் இதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது நமக்கு கிடைக்கிறது. இதற்கு மேலே கடைசியில் வந்தே விருந்தாவனானந்தம் இந்திரானந்த மந்திரம் உபேந்திரம் சாந்திர காருண்யம் பரானந்தம் பராத்பரம்னு எம்பெருமான் யார் பரதெய்வத்தம்னா விருந்தாவனத்திற்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவன் யார்? அவன்தான். பிராட்டி திருமகளுக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவனும் அவன்தான். இப்போ இந்த விஷயத்தில், இந்த ஸ்லோகத்திலே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பகவானுக்கு விருந்தாவனத்திலே ஆனந்தத்தை அளிப்பது பிராட்டிக்கு, லக்ஷ்மிக்கு ஆனந்தத்தை அளிப்பதை காட்டிலும் ரொம்ப பிடிக்கும்னு முதல்ல விருந்தாவனானந்தம்னு சொல்லிட்டார். அப்புறம்தான் இந்திரானந்தம்னு சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்திலே. இப்படிப்பட்ட எம்பெருமான் தான் விசுத்தனாக, ரொம்ப சுத்தனாக, சத்வரஜஸ்தமோ குணங்கள் முக்குணங்களும் அற்றவனாக எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறான்னு இந்த பிருஹன்னாரதீய புராணம் சொல்லி கொண்டு வந்து இவனுக்கு நிறைய விரதங்களை எல்லாம் நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டும்னு இந்த விரதம், ஏகாதசி விரதம் முதலான கார்த்திகை விரதம், பற்பல விரதங்களை நமக்கு காட்டுகிறது இந்த பிருஹன்னாரதீய புராணம். அதற்கு மேலே கடைசியாக அது சொல்கிறது, அஹோ மௌர்க்கியம் அஹோ மௌர்க்கியம் அஹோ மௌர்க்கியம் துராத்மனாம். ஐயோங்கிறது இவ்வளவு நான் சொல்லிட்டேன், ஆனால் இந்த உலகத்தில் திருந்துறவான்னு இல்லையே. எவ்வளோ ஒரு மௌர்க்கியம்னு என்ன, மூர்க்கத்தனம், முட்டாள்தனம். ஐயோன்னு 3 தடவை கத்துறார். ஐயோ, இவ்வளோ ஒரு முட்டாள்தனமா, இவ்வளோ ஒரு முட்டாள்தனமா, இவ்வளோ ஒரு முட்டாள்தனமா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவா? என்ன ஹிருத் பத்ம சம்ஸ்திதம் விஷ்ணும் ந விஜானந்தி நாரத. ஹே நாரதரே, பாரு, மனதுக்குள்ளே இருக்கான், ஹிருதய புண்டரீகத்திலே விஷ்ணு வசிக்கிறான், ஆனால் அவர்களுக்கு தெரியலவில். எவ்வளோ ஒரு முட்டாள்தனத்திலே இந்த உலகம் மூழ்கி கிடக்கிறதுன்னு மனசு வருத்தத்தோடு அந்த சனகர் உபதேசிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. சதுர்வேத்யோபியோ விப்ரஹா வாசுதேவம் ந விந்ததி வேத பார பராக்ராந்தா சவை பிராமண கர்தபா. இது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம், பிருஹன்னாரதீய புராணத்திலிருந்து இருக்குது. இந்த கழுதைன்னு ஒன்று பிராணி அந்த காலத்தில் மூட்டை தூக்கிறதுக்கு, பொதி தூக்கிறதுக்காகன்னு வைத்திருப்பார்கள். இந்த கழுதைக்கு மேலே உப்பு மூட்டை வச்சாலும் ஒன்றும் தெரியாது, இல்லை குங்குமப்பூ மூட்டையே கட்டி வைத்தாலும் ஒன்றும் தெரியாது. அதுக்கு குங்குமப்பூ இருக்கா, இல்லை உப்பு இருக்கா, இல்லை ஒரு வெராட்டி மூட்டை இருக்கா, ஒன்றும் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, பாரம், மூட்டை, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒருவன் உயர்ந்த பிராமணன் 4 வேதங்களையும் படித்து விட்டான், 4 வேதங்களையும் கரதல அமலக்கமாக மனப்பாடம் பண்ணிட்டான்.
நீங்கள் கண்ணை மூடிட்டு தூக்கத்தில் எழுப்பி இத்தனாவது யஜுர்வேதத்தில், இத்தனாவது சம்ஹிதையில், இத்தனாவது காண்டத்தில், இத்தனாவது பிரஷ்னத்தில் இந்த வாக்கியம், இந்த பஞ்சாதி சொல்லுன்னா சொல்லுவான். தலைகீழ கேட்டால் கூட சொல்லுவான். அவ்வளவு ஒரு வேதத்திலே பாரங்கதன், பண்டிதன் அவன்தான். சதுர்வேத விதோ விப்ரஹா. இப்போ 4 வேதங்களும் இந்த மாதிரி அவனுக்கு இருக்குது. ஆனால் வாசுதேவம் ந விந்ததி, அந்த வேதங்களுக்கு வேத்தியமான எம்பெருமான் வாசுதேவனை அவன் அறிந்து கொள்ளவில்லை. அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? குங்குமம் சுமந்த கழுதையோபாதின்னு ஆச்சாரியர்கள் கூறுவார்கள். அவனுக்கு இந்த சாஸ்திரம் நாரதிய புராணம் ஒரு பேர் வைக்கிறது, பிராமண கர்தபகா, பிராமண கழுதன்னு பேர் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு 4 வேதங்களையும் ஒரு பாரம் மாதிரி சுமக்கிறானே தவிர அந்த பாரத்தில் குங்குமம் இருக்கா, உப்பு இருக்கா, எதுவுமே அவனுக்கு தெரியலையே. இப்போ பிராமண கழுதையாக அவன் ஆகிறான். யாரொருவன் வேதங்களினாலே பகவான் தான் சொல்லப்படுகிறான் என்று தெரிந்து கொள்ளவில்லையோ அவன். சத்யம் சத்யம் புனഃசத்யம் உத்ருத்ய புஜமுச்சதே ந காயத்ரியா பரோ மந்திரோ ந தெய்வம் கேசவாத் பரம். இப்போ இது எல்லாரும் பிரதிஜை பண்ணுவார்கள். 3 முறை கையை தூக்கி கொண்டு சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம்னு சொல்லி, காயத்ரி மந்திரம் ரொம்ப உயர்ந்தது. அது ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னா அதில் யாருக்கும் சம்சயமே கிடையாது. அதில் ஒரு சம்பிரதாயத்திற்கு நடுவிலே அதில் ஒரு பேதமே கிடையாது. எல்லாருக்கும் காயத்ரி மந்திரம் உயர்ந்ததுங்கிறது அக்செப்டபிள். எல்லாரும் யூனிவர்சல் அப்படின்னு சொல்கிறார்கள். யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி அது. அதில் யாருக்குமே சந்தேகமே கிடையாது, காயத்ரி மந்திரம் தான் உயர்ந்ததுங்கிறதுல. அதனால அதை முதல்ல சொல்லித்து, அதில் எப்படி உங்களுக்கு சந்தேகம் இல்லையோ, காயத்ரி மந்திரம் உயர்ந்ததுன்னு சொன்னால் யாராவது சைவ வைணவ சண்டை அங்கே வரப்போகிறதா? ஒன்றும் வராது. அந்த மாதிரி நதைவம் கேசவாத் பரம், அது எப்படி நீங்கள் நம்புகிறீர்களோ அது மாதிரி கேசவனை காட்டிலும் உயர்ந்ததொரு கடவுள் இல்லை என்பதும் உண்மை 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 என்று இந்த பிருஹன்னாரதிய புராணமானது நமக்கு இந்த விஷயத்தை காட்டி முடித்தது. இந்த பிருஹன்னாரதிய புராணத்திலே இன்னும் நிறையா அர்த்தங்கள், நிறைய கதைகள். விஷ்ணு மகாத்மியத்துக்கு ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒவ்வொரு சரித்திரம் சொல்லி ரொம்ப அழகான புராணமாக அமைகிறது. அதுவும் பிரபன்னர்களை குறித்த அனுஷ்டானங்களையெல்லாம் நிறையா இந்த பிருஹன்னாரதிய புராணம் நமக்கு கூறுகிறது. இந்த எம்பெருமானை நீங்கள் சரணாகதி பண்ணுங்கோள்னு நிறையா உபதேசித்து நமக்கு பரம்பொருளான ஆதிதேவனான பகவானை இந்த பிருஹன்னாரதிய புராணமும் காட்டி கொடுத்தது. ஏதோ இந்த கொடுத்த சமயத்திலே பெரியோர்களின் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே, அவர்கள் இட்ட அந்த பிச்சையினாலே இன்று ஒரு சில வார்த்தை புராணத்திலிருந்து எம்பெருமானின் பரத்வத்தை சொல்லி அடியேன் சத்தை பெற்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு கிருதஜதைகளை தெரிவித்து கொண்டு, குற்றங்கள் இருந்தால் க்ஷமிக்க பொறை செய்ய பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுவாமி சாதிச்சதான இந்த 2 புராணத்தினுடைய விஷ்ணு பரத்வம் அப்படிங்கிறது எவ்வளவு தெளிவாக இருந்தது, எவ்வளவு புரிகிற மாதிரி தெளிவாக அப்படியே அதில் இருக்கிற விஷயத்தை மட்டும் இன்னண்ட போகாத அந்த 2 தண்டவாளத்துக்கு மேலே எப்படி ட்ரெயின் போகுமோ, கொஞ்சம் நகர்ந்ததுன்னா கீழே டீரைல் ஆகிடும். அது மாதிரி இல்லாத வண்டி எப்படி தண்டவாளத்துக்கு மேலே போகுமோ அது மாதிரி 2 தண்டவாளத்தை வச்சுட்டார். அதுக்கு மேலே ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ஒன்று பிருஹன்னாரதிய புராணம்னு ஒன்று பாத்ம புராணம்னு ஒன்று. இந்த 2 தண்டவாளத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே போர்ச்சவே அதில் சாரத்தெல்லாம் புழிஞ்சு ரொம்ப சுலபமாக புரியும்படிக்கு இவ்வளவு அழகாக விஷ்ணு பரத்வத்தை நிர்ணயம் பண்ணார். அது நடுவில் கதை கூட சொன்னார் அதிசயமாக. ஏன்னா எவன் ஒருத்தன் கொல்றதுக்கு வந்தானோ அவனையும் உபதேசத்தினாலேயோ கடாட்சத்தினாலேயோ திருத்தி விட்டார். அவனுக்கும் வைகுண்டம் போகும்படி பண்ணார்னா இதே பாத்ம புராணத்தில் தான் சொல்கிறது. என்னென்ன சத்சங்கத்தினுடையதான பெருமை சொல்லச்சவே, பாக்யோதயேன பகுஜன்ம சமர்ஜிதேன சத்சங்கமம் சலபதே புருஷோ யதாவை அஜ்ஞான ஹேதுகிருதமோக மதாந்தகார நாசம் விதாயி ததோ உதயத்தே விவேகா. எவனுக்கோ எப்போவோ பல கோடி ஜென்மாக்களில் பண்ண சுகிருதங்களாகிய புண்ணியங்கள் மலமலையாக மேருமலை மாதிரி குவிஞ்சு இகலோகத்தில் வேண்டிய எல்லா சௌக்கியங்களையும் கொடுத்து, அதுக்கு மேலே மேல் லோகங்கள்லாம் இருக்கிற சமஸ்த சௌக்கியங்களையும் கொடுத்து, இதுக்கு மேலே சுகமே உலகத்தில் கிடையாது அண்ட சராச்சரத்தையும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு பகவான் பார்ப்பானா, இதுக்கு மேலேயும் புண்ணியம் இருக்கே, இவனுக்கு நம்ம என்ன செய்வோம்னு பார்த்துட்டு ஒரு அரை நொடி பொழுது இந்த மாதிரி சத்சங்கத்தில் கொண்டு வந்து நம்மளை உட்கார வைப்பான். இப்போ நீங்கள்லாம் இத்தனை பேர் உட்காந்துருக்கேன்னா எவ்வளோ கோடியான புண்ணியம் பண்ணியிருந்தா இங்கே வந்து உட்கார முடியும். அரட்சணம் உட்காரணும்னாலே அவ்வளோ மேருமலை மாதிரி அது மாதிரி பல மடங்கு கோடி மடங்கு நீங்கள் பண்ணியிருக்கணும் புண்ணியம். கேட்டால் உட்கார முடியாது. எம்பெருமான் சந்தோஷப்பட்டுருக்கணும் அதில். அப்படி இருந்தால் தான். இதே பாகவத புராணத்தை சொல்லச்சவே க்ஷணார்த்தேனாபி துலையே ந ஸ்வர்க்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கைமுதாசிஷா. இது ருத்ரகீதம்னு பேர்.
சிவபெருமான் உபதேசம் பண்ணுற கீதை, அவர் ஒரு கீதை உபதேசம் பண்ணியிருக்கார், அது பூரா வைஷ்ணவமாக தான் இருக்கும். ருத்ரனே சொல்கிற விஷயம் அப்படின்னு வச்சு ஒரு அரட்சணம் உனக்கு பகவத் சங்கி சங்கஸ்ய, பகவானோட சங்கமுடைய பரம பாகவதோத்தமர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவளோட சங்கம் ஒரு அரட்சணம் கிடைக்கிறதுக்கு சமமாகாது. நீ சொர்க்கமாக இருக்கட்டும் அல்லது கைவல்யமாக இருக்கட்டும், சாட்சாது பகவத்குண அனுபவ பூர்வமாக இருக்கக்கூடிய வைகுண்டமாக இருக்கட்டும், ஒரு அரட்சணம் இங்கே கிடைச்சதுன்னா அதுதான் உயர்ந்தது எல்லாத்த விட. அதனால் இச்சுவை தவிர யான் போய் அச்சுவை பெருணும் வேண்டேன்னு சொல்கிறா. வைகுண்டன் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளும்பான்லாம் நம்மாழ்வார் சாதிக்கிறார். அப்போ சத்சங்கம் தான் ரொம்ப துர்லபம். அது கிடைச்சாச்சுன்னா மனுஷனுக்கு அப்போ தான் விவேகமே உண்டாகும். இது நியாயம், இது அநியாயம், இது நீதி, இது அநீதி, இது செய்யக்கூடியது, இது செய்யக்கூடாது, இது தர்மம், இது அதர்மம், அதே மாதிரி இது பரமாத்மா, இது தெய்வங்கள் அப்படிங்கிற விவேகமும் சத்சங்கத்துக்கு வந்தால் தானே தெரியும். உட்காந்து ஆற்றுலையே உட்காண்டே பாப்பாரு டிவியை பார்த்துன்னு வம்பு பேசணும், சண்டையை போட்டுட்டோம், இப்படியே பொழுதுபோக்கிட்டு இருந்தோமானா இப்பேற்பட்ட பிரம்ம விசாரத்தில் பரபிரம்மத்துக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டு விழுந்த எச்சில் தேவர் அப்படின்னு சொல்லும்படிக்கு எல்லாரும் பகவான் வயிற்றுக்கு போயிட்டு தான் வெளில வந்தவா. பிரம்மா சிவ சதமகா அப்படின்னு ஆரம்பித்து எல்லாருமே, நம்ம எல்லாரும் மட்டும் இல்லை, அவளும் சம்சாரிகள் தான், அவளும் ஜீவர்கள் தான், தேவர்களும். தேவாளுக்கு ஏதோ தனியாக கொம்பு முளைச்சிருத்துன்னு நினைக்க வேண்டாம். தேவர்கள் எந்த விதத்தில் நம்மளை விட வசத்தினா புண்ணியம் கொஞ்சம் அதிகமாக பண்ணால் அவள் பண்ண புண்ணியத்துக்கு பிரம்மா இந்திரன் என்ன எல்லாம் பட்டம் தான். எப்படி சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதுலாம் ஒரு சேருக்கு பேரே தவிர ஆளுக்கு பேர் இல்லை. அதில் யார் வேணால் உட்காரலாம். ஓட்டு நிறைய வாங்கினவன் போய் சீஃப் மினிஸ்டராக உட்காரான், ஓட்டு நிறைய வாங்கினவன் பிரைம் மினிஸ்டராக போய் உட்காரான். அப்படிங்கிறது மாதிரி இன்ன புண்ணியம் பண்ணிட்டியானா நீ சதக்கிரத்துவாக இருந்துட்டியானா, 100 யாகங்கள் பண்ணிட்டியானா நீ இந்திரனாக போகலாம். இன்ன புண்ணியம் பண்ணியானா, இவ்வளோ தபசு பண்ணியானா பிரம்மாவாக போகலாம், இவ்வளவு தபசு பண்ணியானா ருத்ர பதவிக்கு போகலாம், ஸ்கந்த பதவிக்கு போகலாம், விநாயக பதவிக்கு போகலாம், அது மாதிரி குபேர பதவிக்கு போகலான்னு அந்த பதவிக்கு போய் உட்காரத்துக்கு முன்னாடி நீ ஓட்டு வாங்கியிருக்கணும், அது புண்ணியம் சம்பாதிச்சிருக்கணும், போய் உட்காரலாம். இங்கே ஓட்டு வாங்கினவன் போய் உட்காந்து அவனுக்கும் காலாவதி உண்டு. 5 வருஷம்னு வச்சிருக்கா. 5 வருஷத்துக்கு அப்புறமா என்னாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, திருப்பி நீ கீழே இறங்கு பதவி விட்டு, திருப்பி ஓட்டு வாங்கினா இங்கே வா. அது மாதிரி க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விசந்தி, உன் புண்ணியம் முடிஞ்சு போச்சுன்னா அங்கேருந்து கூட்டின்னு போச்சா ரொம்ப மரியாதையாக காரில் கூட்டின்னு போவா சில பேர் ஆற்றுக்கு. அங்கே போன உடனே எல்லாம் முடிஞ்சிடுது அப்படின்னு உடனே அனுப்பிச்ச திருப்பி காரில் கொண்டு வந்து விட்டா தானே மரியாதை. சுவாமி ஏழ்றது அப்படின்னு நம்மளா ஆட்டோ பிடிச்சின்னு வரணும், அந்த காலத்தில் ரிக்ஷா பிடிச்சின்னு வரணும். அதை மாதிரி இங்கேருந்து கூட்டின்னு போச்சா ரொம்ப மரியாதையாக ஏளனம் எழுந்தெழணும் அப்படிலாம் சொல்லி அழிச்சின்னு போகலாம் தேவலோகத்துலாம். அங்கே போய் முடிஞ்சிருத்துவோம், புண்ணியம் முடிஞ்சிருத்துனா தலைகீழ கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுருவாளாம், துவம்ச அப்படின்னு போட்டு தள்ளி விட்டுருவா. இப்படி தான் இருக்குது. அப்படிங்கிறச்சு அவளுக்கெல்லாம் கூட அவளும் சம்சாரிகள் தான். அவளையும் படைக்கிறவன் காக்கிறவன் அழிக்கிறவன் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி அவளையும் நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தேன்னெலாம் சொல்லியிருக்கிறதுனால சமஸ்த தேவர்களோ அல்லது மனுஷாலோ அல்லது பசுபட்சிகளோ அல்லது தாவரங்களையோ சதுர்யோனியில் இருக்கக்கூடிய சமஸ்த சிருஷ்டியும் அத்தனை பேரையும் பாலனம் பண்ணுறதோ கடைசியில் தன் வயிற்றில் அடக்கிக்கிறதோ எல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே அப்படிங்கிறதும் மற்ற தெய்வங்களுக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னும் அவனை அடைஞ்சவாளுக்குத்தான், அவன் ஆசிரிச்சவாளுக்கு தான் வைகுண்டமான மோட்சமும் கிடைக்கும். ஆப்ரம்ம பிவனான் லோகானு புனராவர்த்தினோ அர்ஜுனா மார்பை தட்டிக்கிறான். மாமு பேத்தியதி கவுந்தேயா புனர்ஜன்மன வித்தியதே, கீதையில் சொல்கிற வார்த்தை. ஹே பார்த்தா அர்ஜுனா, பிரம்மலோக வரைக்கும் எங்கே போனாலும் நீ தலைகுப்புற அடித்து திருப்பி பூமிக்கு தான் வந்து அடுத்த பிறவி நாயாவோ பன்னியாவோ கழுதியாவோ பிறக்கணும். போன ஜென்மாவில் சத்பிராமணனாக இருந்து பலவேறு கர்மாக்களை பண்ணி போயிட்டான் புண்ணிய லோகத்துக்கு. அடுத்து வந்து பிறகுச்ச திருப்பி பிராமணனாக தான் பிறப்பானா, சத்திரியனாக பிறப்பானா, இல்லை மனுஷனாக பிறப்பானா, புழு பூச்சியாக பிறப்பானான்றது பூர்வ கர்மாவை பொறுத்து இருக்கு. இன்னும் தேக்கி வைக்கப்பட்ட கர்மாவை பொறுத்து இருக்கு. அதனால எந்த லோகத்துக்கு போனாலும் புனராவர்த்தி உண்டு, மறுபடியும் வந்து ஜென்மா உண்டு. ஆனால் என்னை எவன் ஆசிரிச்சுட்டானோ, என்னை எவன் சரணம் அடைஞ்சுட்டானோ அவனுக்கு புனர்ஜன்ம ந வித்தியதே நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்தத இது இவ்வளோ ஸ்பஷ்டமாக பகவத்கீதையில் சொல்கிறான். அப்படின்னுச்சே இது பெரிய புராணம், பாத்ம புராணம். அதில் நடுவில் ஒரு கதைன்னு சொல்லிட்டு பூர்ணமாக விஷ்ணு பரத்வத்தை சொல்கிறார். இருக்கிற அவகாசத்துக்குள்ளால சுவாமின்னா இதுதான் ஆச்சரியம். இத்தினோண்டு ஒரு ஊசியை கையில் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய சின்ன ஓட்டை அதில் நூலை வச்சு கோக்கணும். அப்படிங்கச்சு அந்த ஓட்டையில் யானையை வச்சு உள்ளே கோத்துப்பார். யானையை உள்ளே அடை பார்க்கலாம். இந்த இத்தினோண்டு ஓட்டையில் யானையை உள்ளே செலுத்து பார்க்கலாம்னா அது எப்படி முடியாதோ, ஆனால் அது முடியாதுங்கிறது வாஸ்தவம் தான், முடியுன்றதை காட்டுறவா தான் இந்த பெரியவாள்லாம். ஏன்னா இவ்வளோ பெரிய புராணத்தை இத்தினூண்டு அவகாசத்துக்குள்ள பூர்ணமாக சொல்லிடுங்க விஷ்ணு பரத்வத்தை. அவள் எப்படி சொல்கிறதுன்னா அதுதான் வசாமர்த்தியம். ஏன்னா வேதம் என்ன சொல்கிறதுனா அவ்வளோ பெரிய பிரம்மத்தை யோ வேதாதோஸ்வர புரோக்தா
அப்படின்னு வச்சவே முதல் எழுத்துலேயே அடக்கிடுது வேதம். எது முதல் எழுத்துனா ஓம் அப்படிங்கிற பிரணவம், அதுலேயும் முதல் எழுத்து அக்ஷராணாம் அகாரோஸ்மி அப்படிங்கிறதான அகாரம்னுக்குள்ளேயே அத்தனை வேதத்தையும் எப்படி நுழைச்சி விடுத்தோ அதே மாதிரி அகர முதல எழுத்தெல்லாம் அதையே தான் அப்படியே சொல்கிறார். யோ வேதாதோ ஸ்வரப்புரோக்தோன்றதான அந்த வேத மந்திரத்தை தான் அகர முதல எழுத்தெல்லாம் அகாரத்தில் ஆரம்பித்து எல்லா எழுத்தும் ஆதி பகவன். நேற்று கேட்டோமே, ஆதி பகவன் ஆதி காரணம் மூலமேனு கூட்டார் கஜேந்திரன், பகவான் சிவன் நாராயணன் தான் வந்தான் இருக்கு இல்லையா. அப்போ அந்த ஆதி பகவான்னு சொன்னாலே பகவான்ற சொல்லுக்கே வேற யாரை குறிக்கும்? சிவன் கிருஷ்ணனை தவிர அப்படின்னு பாகவத புராணத்தை சுகாச்சாரியார் சொல்கிறார். ஏன்னா கோணாமலோகே பகவத் பதார்த்தா, பகவான்ற சொல்லுக்கு அர்த்தம் வேற யாருக்குடா பொருந்தும் இந்த கிருஷ்ணனை தவிர. அதில் பகவான் அப்படின்னா கிருஷ்ணன். பகவானை பற்றி சொல்கிற புராணம் பாகவதம். பகவான்கிட்ட பக்தி பண்ணுறவா பாகவதாள். அந்த பகவான் சொன்ன கீதை பகவத்கீதை பார்த்துட்டே வரலாம். பகவான் பாகவதம் பாகவதாள் பகவத்கீதை இது அத்தனையும் யாரோட சம்பந்தம் உடையதுன்னா கிருஷ்ணனோட சம்பந்தம் உடையது. ஏன்னா அவன் ஒருவனே பரபிரம்மமாக இருக்கிறதுனால. இந்த ஆத்ம புராணமே இவ்வளவு பெருசுன்னு ஒன்று சொல்லிட்டு அதுக்கு மேலே வெறும் நாரத புராணம் இல்லை, பிருகன் நாரதீய புராணம், பெரிய நாரத புராணம். அதுலேருந்து சேர்த்து 1 மணி நேரத்தை சொல்லுங்கன்னா கணக்கச்சிதமாக எங்கெங்கேருந்து எதை எடுத்து கோக்கணுமோ அது பத்தருக்கு தான் தெரியும். இந்த ரத்னம் ரொம்ப உயர்ந்த ரத்னம், இதை எடுத்துட்டு இந்த ரத்னத்தை அடுத்து இங்கே வை அப்படின்னு பார்த்து ஒரு ரத்தன மாலையை எப்படி ஒரு பத்தர் செய்வாரோ அது மாதிரி சுவாமி சுக்கமான விஷயங்கள் தான் அவகாசத்தில் பெரிய விஷயத்தை சகஜமாக சொன்னார். அந்த சுவாமிக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா தலையெல்லால் கைமாறலினேன்னு சொல்கிறத விட்டால் வேற சொல்ல முடியாது. இது இப்போ சுவாமிக்கு மரியாதை. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதே ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபி சம்பிசந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமேப்யோ மன் பிரதிஷ்டிதா ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவத்சசேன மகான் கீர்த்தியா.